நான் உங்கள் அப்போஸ்தலன் பவுல் பெதஸ்தா பெத்தேல் சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். அல்ல நம்மத்தில் இருப்பது சந்தோஷம். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರೋ ತುಂಬಾ ಸಂತೋಷ. அவர்கள் இந்த நாள்ல ಈ ದಿನಗಳಲ್ಲಿ வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಂಡು ಅವರ ಮೂಲಕವಾಗಿ நம்மளோடு கூட பேசுவார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. கரங்களை தட்டி நம்ம வரவே. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನಾವು ದೇವರನ್ನ ಬರೋಣ. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹalleluya. ಹalleluya. மகிமைப்படுத்துவதே நம்மளுடைய ಮಹಿಮೆಪಡಿಸುವುದು அழைப்பின் நோக்கம். ಕರೆಯುವಿಕೆ ಒಂದು ಲೋಕ. ஹalleluya. ಹalleluya. முதலாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் வேதத்தை கரங்களில் எடுங்க. வேதத்தை கரங்களில் எடுங்க. ಎಲ್ಲರೂ ನಾವು ಸತ್ಯವೇದನೆ ಕೈಲಿಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. அதனால 89வது சங்கீர்த்தனம் 89ನೇ ಕೀರ್ತನೆ 48 எல்லாரும் எடுங்க. 89 48. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. எல்லாரும் வாசிப்போம். எல்லாரும் வாசிங்க அந்த வசனம். மரணத்தை காணும்போது யார் தன் ஆத்மா யார்? ஹalleluya. ஹalleluya. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? ಮರಣವನ್ನು ಕಾಣದೆ ಜೀವದಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರು? ஹalleluya. ಹalleluya. அடுத்தது என்ன சொல்றார்? ಮತ್ತೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? தன் ஆத்மாவை ತನ್ನ ಆತ್ಮ பாதாள வல்லடிக்கு விலக்கி ಪಾತಾಳದಿಂದ ಬೀಳದಂತೆ விடுவிக்கிறவன் யார்? ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವವರು ಯಾರು? ஹalleluya. அது விடுவிக்கிறவர்னு வந்தா தேவனை குறிக்கும். ಅದು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ விடுவிக்கிறவன் என்றால் ಬಿಡಿಸುವವರಿಂದಂದ್ರೆ பர்சனல் உங்க ஒவ்வொருவரையும் குறிக்கும். ನಿಮ್ಮ ಒಬ್ಬರ ಕುರಿತಾಗಿ என்னை குறிக்கும். ನನ್ನ ಕುರಿತಾಗಿ. ಹalleluya. பாதாள வல்லடிக்கு ಪಾತಾಳದಕ್ಕೂ என் ஆத்மாவை ನನ್ನ ಆತ್ಮವನ್ನ விடுவித்துக் கொள்ள வேண்டும். ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕು. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. மரணத்தை காணாதபடி ಮರಣವನ್ನು ಕಾಣದಂತೆ உயிரோடு இருப்பது யார்? ಜೀವದಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರು? ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ யார்? ಯಾರು? யாராலும் ಯಾರಿಂದನು? அலெக்சாண்டர் தி கிரேட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ಕೇಳಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಹalleluya. அவ்வளவு பெரிய மனிதன். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯ. உலகத்தினுடைய ಲೋಕದ எத்தனாவது சாம்ராஜ்யம்? ಎಷ್ಟನೇ ಸಾಮ್ರಾಜ್ಯ? எத்தனாவது சாம்ராஜ்யம்? மூன்றாவது ಸಾಮ್ರಾಜ್ಯ. ஹalleluya. ಹalleluya. உலகத்தில் பிரசித்தி பெற்ற சாம்ராஜ்யங்களை பைபிள்ல எழுதி இருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಸಿದ್ಧ கடைசி ಕೊನೆಯ நாட்கள்ல தான் நாம வந்திருக்கிறோம். ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ಹalleluya. ஏதோ அப்படி 25 போயிடுச்சு, 26 25 ಹೋಯ್ತು, 26 ಹೋಯ್ತು, 27 இருக்கும் என்பது உலகத்தாருடைய முடிவு. ಆ ರೀತಿ ಇರುವುದು ಈ ಲೋಕದ ಒಂದು ತೀರ್ಮಾನ. அரசியல்வாதிகள், ರಾಜಕೀಯಗಳು, சயின்டிஸ்டுகள், ವಿಜ್ಞಾನಿಗಳು எல்லாருடைய முடிவு என்ன? ಎಲ್ಲರ ಒಂದು ಕೊನೆ ಏನು? என்னாகாது? ಲೋಕ ಏನಾಗಲ್ಲ, அழியாது. ಉಲಗ ಲೋಕ. ஆனா இவன் என்ன பண்றான்? ಇವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அவங்க அப்பாவை விட வயசு குறைஞ்சில் தான் இப்ப மரிக்கிறான். ಅವರ ತಂದೆ ವಯಸ್ಸು ಕಮ್ಮಿ ಸಾಯ್ತಾರೆ. ஹalleluya. உங்கள் மூதாதைகளை விட ಹಿರಿಯವರಿಗಿಂತ உங்களுடைய தகப்பனுடைய மரணத்தை அவர்களுடைய மூதாதைகளை கணக்கிட்டு பார்த்தால் ಪಿತೃಗಳ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನಪು ಮಾಡಿ ನೋಡೋದಾದ್ರೆ ವಯಸ್ಸು ಏನಾಗಿದೆ? குறைந்து கொண்டே வருகிறது. ಕಡಿಮೆ ಆಗ್ತಾನೆ. கேட்கிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள எல்ஷடாவாகிய இயேசு கிறிஸ்து, ஹalleluya. ஹalleluya. இயேசுவால் மட்டுமே மரணத்தை ஜெயிக்க முடியும். காரணம் அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஹalleluya. எல்லாருடைய கலரை காந்தி கல்லறைக்கு போயிருக்கீங்களா? நார்த் இந்தியா கிட்டத்தட்ட காஷ்மீர் தவிர எல்லா இடமும் சுத்தி வந்திருக்கேன். எல்லாருடைய தலைவருடைய வல்லபாய் பட்டேல், எல்லா ಹಿರಿಯರನ್ನು ವಲ್ಲಭಾಯ್ ಪಟೇಲ್ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வல்லபாய் பட்டேல் ಅವ್ರನ್ನ ಕೇಳಿ. அவன் இந்தியாவினுடைய இரும்பு மனிதன், இந்தியாவினுடைய இந்தியದ இரும்பு மனிதன் என்று சொல்லுவார்கள். ஹalleluya. அவருடைய கல்லறை மூடப்பட்டிருக்கு. ಅವರ ಕಲ್ಲறை ಮುಚ್ಚಿದೆ. காந்தி இந்தியாவின் தந்தை. இந்தியாவுக்கு அவர் தந்தை என்றால் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் தந்தையா இருப்பது மெய்யே. ஹalleluya. ஹalleluya. காந்தியே தெரியாத உங்களுக்கு தந்தையா இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு
ನಂಬಿದವರಿಗೆ ಯೇಸು ತಗಪ್ಪನಾய் இருக்கிறார். ಯೇಸು ನಮಗೆ அல்லேலூயா. ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. ಹalleluya. அவர் தேற்றரவாளன் தாயுமாய் அவர் இருக்கிறார். ತಾಯಿ ಅಂತ ಸಂತೈಸುವ அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவர் ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்மளை கைவிட மாட்டார். ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்மளை கைவிட ಹalleluya. மாட்டார். ನಮ್ಮನ್ನು ಕೈಬಿಡಲ್ಲ. அல்லேலூயா. ಹalleluya. நம்முடைய சொந்த பூமி எது? ಸ್ವಂತ ಭೂಮಿ ಯಾವುದು? இங்கே இல்லை. ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ. பிறந்தது இங்கதான். ಹುಟ್ಟಿದ್ದು ಇಲ್ಲೇ. அல்லேலூயா. ಹalleluya. நாம் சொந்த பூமி ಸ್ವಂತ ಭೂಮಿ சொர்க்க ராஜ்யம். ಸ್ವರ್ಗ ರಾಜ್ಯ. அங்கே இருந்து இயேசு வர ಅಲ್ಲಿಂದ ಯೇಸು நாம் ಬರಲಿ. எதிர்பார்த்து ನಾವು கொண்டிருக்கிறோம். ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. வெளிப்படுத்தலே திவ்ய வாசகன் சொல்கிறார், ಆ ಪ್ರಕಟಣೆ இயேசு வருவதற்கு ಯೇಸು ಬರುವುದಕ್ಕೆ நாம் எதிர்பார்க்கிறோம். ನಾವು ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. ஆவியும் மனவாட்டியும் ಆತ್ಮದ ಮನವಾಟಿಯು பரிசுத்தாவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು மனவாட்டி நீங்களும் நானும் ಆ தான் ಮದುಮಗಳು ನೀವು ನಾವು மணவாளனை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ಎದುರು ನೋಡಿ ನಾವು வா என்பாளாக நாம் ஒவ்வொருவரும் வா என்போம். ಬಾ ಎಂದು ನಾವು ಕರೆಯೋಣ. அவரை வரவேற்போம். ಅವರು ಬರಿಸೋಣ. அல்லேலூயா. ಹalleluya. அவரை வரவேற்கும்படி ನಾವು ಬರಿಸುವಂತೆ நாம் முந்திக் கொள்ள ನಾವು வேண்டும். ಕುಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. இங்கே நீங்கள் வாசித்த வசனம் ನೀವು ಓದಿದ ವಾಕ್ಯ அல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மரணத்தை ಮರಣವನ್ನ காணாதிருப்பவன் ಕಾಣದೇ ಇರುವವನು யார்? ಯಾರು? அல்லேலூயா. யாரு? மரணத்தை காணாதிருப்பது யாரு? ಮರಣವನ್ನು ಕಾಣದಿರುವವನು ಯಾರು? நீங்களும் நானும் தான். ನೀವುಗಳು ನಾವು. அல்லேலூயா. ಹalleluya. நான் அடிக்கடி ಪದೇ ಪದೇ நான் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கிற ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವ எல்லா இடங்களிலும் ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ இப்பொழுது நான் சொல்லுகிற வசனங்களில் ಈಗ ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ செய்தியோடு ಸಂದೇಶದೊಂದಿಗೆ உங்களுடைய கண் எதிரே ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಎದುರೇ நீங்கள் இந்த சரீரத்தில் வாழ்கிற இக்காலத்தில் ಈ ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವ உங்களை ரட்சித்த சர்வவல்லமை தேவன் வரப்போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ அல்லேலூயா. ಸರ್ವಶಕ್ತನಾದ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. வேதாகமத்தில் 2000 ஆண்டுகளாய் வருவார் என்று எதிர்பார்த்த ಬರುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. கர்த்தராகிய இயேசு ಕರ್ತನಾದ ಯೇಸು நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையின் காலத்தில் வரப்போகிறார். ನಿಜವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದ இனி காலம் இல்லை. ಇನ್ನು ಕಾಲ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹalleluya. வேதத்தில் மரணத்தை காணாதபடி ಮರಣವನ್ನು ಕಾಣದಂತೆ எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವರು சொல்ல முடியுமா? ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯನಾ? 2 பேர். 2 ಜನ. யாராவது சொல்ல முடியுமா? சொல்றீங்களா? சொல்லுங்க. ஏனோக், ಏನೋ எலியா. ಏಲಿಯ. அல்லேலூயா. ಹalleluya. ஏனோக் ಏನಾಕನು முதல் ಮೊದಲು 1000 ஆண்டுகளுக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்ட மனிதன். 1000 ವರ್ಷದೊಳಗೆ ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನು. எத்தனை ஆண்டுகளுக்குள்? ಎಷ್ಟು ವರ್ಷದೊಳಗೆ? சொல்லுங்க. ஆதாம்ல இருந்து ಆದಾಮನಿಂದ நோவா வரைக்கும் ನೋವನವರೆಗೆ எத்தனை வருஷம்? ಎಷ್ಟು ವರ್ಷ? 1000 வருஷம். 1000 ವರ್ಷ. எத்தனை நாள்? ಎಷ್ಟು ದಿನ? ஒரு நாள். ಒಂದು ದಿನ. நமக்கு 1000 வருஷம். ನಮಗೆ 1000 ವರ್ಷ. நம்மளை உண்டாக்குன தேவனுக்கு ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಷ್ಟೇ ದೇವರಿಗೆ ನಾள்? ಎಷ್ಟು ದಿನ? ஒரு நாள். ಒಂದು ದಿನ. வாரத்துல எத்தனை நாள்? ವಾರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ದಿನ? சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. எத்தனை நாள்? முதல் நாள். ಮೊದಲನೇ ದಿನ. 1000 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1000 ವರ್ಷ ಮುಗಿಯಿತು. சுருக்கமா சொல்லித்தரேன். ಸುಳ್ಳು. நோவாவில இருந்து ನೋವನಿಂದ அல்லேலூயா. ಹalleluya. நோவாவில இருந்து ನೋವನಿಂದ ஆபிரகாம் வரைக்கும் ಅಬ್ರಾಹ್ಮನ ತನಕ 1000 வருஷம். 1000 ವರ್ಷ. எத்தனை ಎಷ್ಟು? எத்தனை நாள் ஆயிருச்சு? ಎಷ್ಟು ದಿನ ಆಯ್ತು? 2. எவ்வளவு நாள்? அது வருஷம் எத்தனை சொல்லுங்க. 2000. 2. நமக்கு 2000, அவருக்கு ಅವರಿಗೆ 2 நாள். 2 ದಿನ. அல்லேலூயா. ಹalleluya. அடுத்தது ಮತ್ತೆ ஆமென். யாரு? ஆபிரகாம்ல இருந்து ಅಬ್ರಾಹ್ಮನಿಂದ மோசே ತನಕ எத்தனை வருஷம்? ಎಷ್ಟು ವರ್ಷ? 1000 வருஷம். 1000 ವರ್ಷ. அல்லேலூயா. கணக்கெடுங்க. ಲೆಕ್ಕ ಹಾಕ್ರಿ. அல்லேலூயா. ಹalleluya. எத்தனை நாள்? ಎಷ್ಟು ದಿನ? எவ்வளவு? ಎಷ್ಟು? அவருக்கு 3, நமக்கு எவ்வளவு? ನಮಗೆ ಎಷ್ಟು? 3000. 3000. அல்லேலூயா. ಹalleluya. மோசேயில இருந்து ಮೋಸೆಯಿಂದ இயேசு பிறக்கும் வரைக்கும், ಯೇಸು ಹುಟ್ಟುವ ತನಕ, அந்த பிறந்த நாள் அன்று வரைக்கும், ಹುಟ್ಟು ದಿನ ತನಕ, அல்லேலூயா. ಹalleluya. எத்தனை வருஷம்? ಎಷ್ಟು ವರ್ಷ? 1000 வருஷம். 1000 ವರ್ಷ. எத்தனை நாள் ஆயிருக்கு? ಎಷ್ಟು ದಿನವಾಗಿದೆ? எத்தனை வருஷம்? ಎಷ್ಟು ದಿನ? 4000. 4000 அல்லேலூயா. வாரத்துல எத்தனை நாள்? ವಾರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ದಿನ?
எவ்வளவு நாள் போயிருக்கு? ಎಷ್ಟು ದಿನ ಹೋಗಿದೆ? எத்தனை நாள் இருக்கு? ಎಷ್ಟು ದಿನ ಇದೆ? அல்லேலூயா. ஹalleluya. இயேசு பிறந்ததில இருந்து ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ರಿಂದ அல்லேலூயா ஹalleluya இப்ப வர போகிறார். ಈಗ ಬರಕ್ ಹೋಗ್ತಾರೆ. எப்ப? ಯಾವಾಗ? நம்ம பாட்டியான பிறகா? ನಾವು ವಯಸ್ಸಾದ ನಂತರನ. என்னுடைய விசுவாசம், ನನ್ನ ಒಂದು ನಂಬಿಕೆ, நான் உயிரோடு இருக்கும் போதே எடுத்துக்கொள்ளப்படுவேன். ನಾನು ಜೀವದಲ್ಲಿ ಇರುವ ತನಕ ನಾನು என்னுடைய ஊழியத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று அது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவிலிருந்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரை, அதாவது ரகசிய வருகை, ರಹಸ್ಯವಾಗಿ சபை எடுத்துக்கொள்ளப்பட வரப்போகிறார். ಸಭೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. சபையை உண்டாக்க வந்தார், ಸಭೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಂದರು. சபையை உண்டாக்கினார். ಸಭೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. சபையை எடுத்துக்கொள்ளப்பட ಸಭೆಯನ್ನು ಎತ್ತು வரப்போகிறார். ಅವರು ಬರುತ್ತಾರೆ. அது ரகசிய வருகை. ಅದು ಗುಟ್ಟಾಗಿ அல்லேலூயா. ಬರುತ್ತದೆ. ஹalleluya. அது எத்தனை நாள்? ಎಷ್ಟು ದಿನ? சொல்லுங்க. 2 நாள். 2 ದಿನ. 2 நாள் எவ்வளவு வருஷம்? 2 ವರ್ಷ. 2000 வருஷம். 2000 ವರ್ಷ. 2000. 2000. இப்ப அதான் சொன்னீங்களா? ಅದೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. அல்லேலூயா. 2000 வருஷம். இப்ப எத்தனை நாள் ஆயிருக்கு? ಎಷ್ಟು ದಿನವಾಗಿದೆ? சொல்லுங்க. 6 நாள். 6000 வருஷம். 6000 அல்லேலூயா. 6000 வருஷம் முடிய போகுது. 6000 ವರ್ಷ முடியும் போது சபை இருக்காது. நீங்க இருக்க மாட்டீங்க. ನೀವಿರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? ಯೇಸು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ. மத்தேயு 17ஆம் அதிகாரம். மத்தேயு சீக்கிரமா வாசிங்கள். 1-2 வசனத்தை எடுத்து வாசிங்கள். எல்லாரும் தயவு செய்து வேதத்தை கரங்களில் எடுங்க. மத்தேயு 17. ஆமென். அல்லேலூயா. இயேசு என்ன ஆனார்? ಈಗ ಓದಿದ್ರಲ್ವಾ? ಮತ್ತಾಯ 17ஆம் அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2. அல்லேலூயா. பேப்பர்ல கொஞ்சம் குறிச்சுக்கங்க இதெல்லாம். ಇದು ಗುರ್ತಾಕೊಳ್ರಿ. இயேசு என்ன ஆனார்? ಯೇಸು ಏನಾದ್ರು? என்ன ஆனார்? இப்ப நம்மள மாதிரி சரீரம் உடையவர் தான் அவர். ಅವ್ರು ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಶರೀರ ಇದ್ದವರೇ. இப்ப என்ன ஆகுறார்? ರೂಪಾಂತರವಾಗ್ತಾರೆ. மறுரூபமானார். ರೂಪಾಂತರವಾದರು. அது உண்மைன்னு நம்புறீங்களா? ಅದು ನಿಜ ಅಂತ நம்புறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? அல்லேலூயா. ஹalleluya. அவ்விதமாய் நீங்களும் நானும் மறுரூபமாவோம். ನೀವುಗಳು ನಾವುಗಳು அல்லேலூயா. ರೂಪಾಂತರವಾಗುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ஹalleluya. இதுக்கு பிறகுதான் இயேசு கல்வாரி சிலுவைக்கு போய் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ಸತ್ತು 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ಕಲ್ಲಾರಿಯಲ್ಲಿ ಅವರು ಎದ್ದು ಬರುವವರಾಗಿದ್ರು. அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்பே அல்லேலூயா அவர் மறுரூபமாகி ರೂಪಾಂತರವಾಗಿ நம்மளுக்கு மாதிரியானார், ನಮಗೆ ಮಾದರಿಯಾದರು. முன் உதாரணமானார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிற நீங்கள் ನಂಬುವಂತ ನೀವು மறுரூபமாக போகிறீர்கள். ஆதலால் ಆದ್ದರಿಂದ அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். ಅವರು ನಡೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು அவர் ನಡೆಯಬೇಕು. பேசின விதமாய் பேச வேண்டும். ಅವರು ಮಾತನಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ அவர் ನಾವು பார்த்த ಮಾತನಾಡಬೇಕು. விதமாய் நாம் பார்க்க வேண்டும். ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು அவருக்குள்ள உணர்வுகள் ಅವರೊಳಗೆ ಉಣರ್ವುಗಳು நமக்குள் இருக்க வேண்டும். ನಮ್ಮೊಳಗೆ ಇರಬೇಕು. அன்பு, ಪ್ರೀತಿ, ஆத்தும அறுவடை, ಆತ್ಮ ಭಾರ, மற்றவர்களை சிநேகிப்பது, ಬೇರೆಯವರನ್ನ ಪ್ರೀತಿಸುವುದು, மன்னிக்கும் ஸ்பாபம், ಮಣ್ಣಿನ ಸ್ವಭಾವಗಳು அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். ದೇವರ ಹತ್ರ ತಿರುಗಬೇಕು. இந்த எண்ணம் உடையவராய் ಈ ಚಿಂತೆ ಉಳ್ಳವರಾಗಿ மனுஷனை மீட்கும்படியாய் ಮನುಷ್ಯನ ರಕ್ಷಿಸುವಂತೆ இயேசு உலகத்தில் வந்தார். ಯೇಸು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. அல்லேலூயா. ஹalleluya. ஆதலால் தான் ಆದ್ದರಿಂದನೇ அவர் ಅವರು 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ಅವರು 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ஒரு ಪುನರುತ್ಥಾನವಾದರು. கல்லறையும் திறக்கப்படவில்லை. ಅವರ ಕಲ್ಲறைಯಲ್ಲಿ அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. எந்த மகான், ಯಾವ எந்த ராஜாக்கள், ಯಾವ ರಾಜರುಗಳ சக்கரவர்த்திகள், ಚಕ್ರವರ್ತಿಗಳು, தேசத்தின் பெரிய முப்பட தளபதிகள் ಆ ದೇಶದ ಹಿರಿಯರು எல்லாருடைய கல்லறையும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ಎಲ್ಲರ ಕಲ್ಲறைಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஒருவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. ಒಬ್ಬರ ಕಲ್ಲறை அவர்தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற வருவார், என்னை கொண்டு செல்வார்,
என்னை மறுரூபம் ஆக்குவார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கொண்டிருக்கிற நம்மளை ரட்சித்த நம்மளுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய இரட்சகர் வரப்போகிறார். அல்லேலூயா. காரணம் நம்மளை மீட்டவர், நம்மளை மீட்டவர், நம்மளை ரட்சித்தவர். நம்மளை ரட்சித்தது எப்படிங்க ஐயா? பேச்சினாலயா, ಮಾತಿನಿಂದನಾ, எழுத்துனாலயா, ಬರವಣಿಗೆಯಿಂದನಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் பராக்கிரமத்தினாலயா, ಅವರು ಪರಾಕ್ರಮದಿಂದ இதனால் ரட்சித்தார். ಯಾವುದರಿಂದ ರಕ್ಷಿಸಿದರು? ரத்தம் சிந்தி ரட்சித்தார். ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு மரணமும் இப்படி நடந்ததில்லை. ಒಂದು ಮರಣ ಈ ರೀತಿ ನಡೆದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அக்காலத்தில் யூத முறையும் இல்லை. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೂದ ಮುறைಯೂ ಇಲ್ಲ. அக்காலத்தை ஆண்ட ரோம சக்கரவர்த்தியினுடைய சட்டமும் இல்லை. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ರೋಮ ಚಕ್ರವರ್ತಿ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳು ಇಲ್ಲ. ரெண்டையும் மிஞ்சின ಎರಡನ್ನು ಮಿಂಚಿರುವ கொடும் பாதகராக இயேசு நமக்காக ನಮಗಾಗಿ மரித்தார். ಸತ್ತರು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் இயேசுவின் கல்வாரியை ಯೇಸುವಿನ ಕಲ್ವಾರಿ தரிசியுங்கள், ದರ್ಶಿಸಿರಿ, விசுவாசியுங்கள். ನಂಬಿರಿ. நான் ஒரு நாள் என் வீட்டின் மேல் வீட்டிலே மேல் மாடியிலே ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಮೇಲ್ಮಾಡಿಯಲ್ಲಿ என்னுடைய மேல் மாடிக்கு மேலே ನನ್ನ ಮೇಲ್ಮಾಡಿ ಮೇಲೆ ஒரு வேலை செய்வதற்காக ஏறி ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ அதை ಮೇಲೆ ಇದೆ. அதை சரி பண்ணி கொண்டிருந்தேன். ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. அப்பொழுது ಆಗ ஒரு கல்வாரி பாடல் ಒಂದು ಕಲ್ವಾರಿ ಹಾಡು பக்கத்திலே ಹತ್ತಿರದಲ್ಲಿ என்னுடைய அத்தை வீட்டிலிருந்து ಅತ್ತೆ ಮನೆಯಿಂದ அது துணிக்க ஆரம்பிச்சது. ಅದು ಧ್ವನಿಯಲು அந்த ಆರಂಭಿಸಿತು. கேசட்ல இருந்து ಆ ಕ್ಯಾಸೆಟ್ ಇಂದ கல்வாரி அன்பை ಕಲ್ವಾರಿ ಅಪ್ಪೆಯ ಪ್ರೀತಿ எண்ணிட முடியுமா? ನನ್ನಲ್ಲಿ ಮುಗಿದಿಲ್ಲ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பாடல் காதில் விழுந்தது. ಈ ಹಾಡು ನನ್ನ ಕಿವಿಗೆ நான் ಮುಟ್ಟಿತು. ஆட ஆரம்பித்தேன். ನಾನು ಹಾಡಲು ಆರಂಭಿಸಿದೆ. என்னால் இறங்க முடியவில்லை. ನನಗೆ ಇಳಿಯಲು ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. கொஞ்சம் நான் பதறினால் ನಾನು ಗದ್ದರಿದೆ. கீழே வந்து விழுந்து விடுவேன். ಕೆಳಗೆ ಬಂದು ಬೀಳುತ್ತಿದ್ದೆ. எலும்புகள் உடையலாம். ನಮ್ಮ ಮೂಳೆಗಳು ஆனால் ಮುರಿಯಲು. நான் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டேன், ஒரு பிடிக்கக்கூடிய ಆ இடத்தை. ಸ್ಥಳವನ್ನು ನಾನು ಹಿಡಿದುಕೊಂಡು நான் ஓ என்று ಓ கதறினேன், ಎಂದು ಕೂಗಿದೆ. அழுதேன். ಅತ್ತೇನು, என் இயேசுவே, ನನ್ನ ಯೇಸುವೆ, நீர் பட்ட பாடுகளினாதா ಈ ಪಟ್ಟ என்னை ಪಾಡುಗಳಿಂದ நீ ரட்சித்து ನನ್ನ ರಕ್ಷಣೆ என் ಮಾಡಿದೆ. தகப்பன் எனக்காக இவ்வளவு பாடப்படவில்லை. ನನಗೆ என் ಕಷ್ಟಪಡಲು தாய் எனக்காக இவ்வளவு ரத்தம் சிந்தவில்லை. ರಕ್ತ ஒரு ಚೆಲ್ಲಿಲ್ಲ. கஷ்டமும் இவ்வளவு தூரம் பட்டதில்லை. ಕಷ್ಟವು ಈ என் ರೀತಿ தேச ಪಟ್ಟಿಲ್ಲ. தலைவர்கள் என்னை ரட்சிக்க முன் வந்ததில்லை. ಮುಂದೆ ಬಂದಿದ್ದಿಲ್ಲ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. நீர் எனக்காக இவ்வளவு பாடு சகித்தீரே, ನೀ ನನಗಾಗಿ ಇಷ್ಟು ಪಾಠಗಳನ್ನ ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. இவ்வளவு ரத்தம் சிந்தினீரே. ಇಷ್ಟು ರಕ್ತವನ್ನ ಚೆಲ್ಲಿದ್ದೀರಿ. 1/2 மணி நேரம் நான் அழுதேன். ಅರ್ಧ ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನಾನು அது ಅತ್ತೇನು. மாலை பொழுது. ಅದು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்கும் தெரியாது. ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் மேலே இருந்து அழுது கொண்டிருந்தேன். ನಾನು ಮೇಲಿಂದ ಹತ್ತುಕೊಂಡಿದ್ದೆ. மெல்ல இறங்கி வந்தேன். ಕೆಳಗಡೆ ಇಳಿದು ಬಂದೆನು. என்னுடைய மேல் வீட்டுல உள்ள அந்த ನನ್ನ ಮೇಲೆ ಮನೆ ಇರುವ அந்த அறைக்கு போனேன். ಆ ರೂಮಿಗೆ ಹೋದೆ. முழங்கால் படிட்டு ಮೊಣಕಾಲನ್ನ ಹಾಕಿದೆ. அழுதேன். ಅತ್ತೇನು. மறுபடியும் அழுது ஜெபித்து ಮತ್ತೆ ನಾನು இவ்வளவு ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. கஷ்டப்பட்ட அல்லவா ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟೆ என்னை ரட்சித்திருக்கிறீர். ನನ್ನನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ದೀರಾ. நான் உமக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும்? ಯಾವ ರೀತಿ ನೀವು ದ್ರೋಹ இயேசுவே ಮಾಡಿದ್ದೀರಾ? என்னை காத்துக்கொள்ளு. ಯೇಸುವೇ ನನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது எனக்கு திருமணமாகவில்லை. ನನಗೆ ಆಗ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ. அல்லேலூயா. நல்ல ஒரு வாலிபன். ಒಳ್ಳೆ ಒಂದು ಯೌವನಸ್ಥನು. நான் சொல்லியிருக்கேன், நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன், ಒಳ್ಳೆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ நல்ல ಆಗಿದೆ. விளையாடுவே. ಒಳ್ಳೆ ಆಟ என்னை ಆಡುತ್ತಾನೆ. பல இடங்களுக்கு அழைத்து செல்வார்கள். ಅನೇಕ ಕಡೆಗಳಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. விளையாட்டு இருக்கு, ಆಟ ಇದೆ. அவ்வளவு திறமசாலி. ಅಷ್ಟು ಧರ್ಮಶಾಲಿ. ஆனால் தெய்வ பயம் என்னை பற்றி இருந்தது. ದೇವರ ಭಯ ನನ್ನಲ್ಲಿ ಇತ್ತು. இதற்கு என் தாயும் தகப்பனும் ತಂದೆ ತಾಯಿಗಳು என்னுடைய ஊழியக்காரன் தான் ನನ್ನ ಸೇವಕರು காரணம். ಕಾರಣವಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் போதிக்கப்படுகிற போதனைகளை, ನೀವು ಬೋಧಿಸುವಂತ ಬೋಧನೆಗಳು, வார்த்தைகளை ದೇವರ ವಾಕ್ಯ உள்வாங்குங்கள். ಅದನ್ನ ಒಳಗಡೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. அதன்படி ஜீவிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். ಅದನ್ನು ಜೀವಿಸುವಂತ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ஒரு குறைவும் வராது. ಒಂದು ಕೊರತೆ ಬರುವುದಿಲ್ಲ. உலகத்திலும் உயர்த்தப்படுவீர்கள். ಲೋಕದಿಂದ ಎತ್ತಲ್ಪಡ್ತೀರಾ. உங்களுடைய ஜோலியில் உயர்த்தப்படுவீர்கள். ಕೆಲಸದಲ್ಲಿ ನೀವು உங்கள் ಎತ್ತಲ್ಪಡ್ತೀರಾ. படிப்பில் உயர்த்தப்படுவீர்கள். ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತೀರಿ. உங்களுடைய வளர்ச்சியில் ನಿಮ್ಮ வாலிபத்தில் ಬೆಳವಣಿಗೆ, ಯೌವನದಲ್ಲಿ உயர்த்தப்படுவீர்கள். ನೀವು ಉನ್ನತವಾಗಿರ್ತೀರಾ. குடியிருக்கிற இடங்களில் உயர்த்தப்படுவீர்கள். ನೀವು ಉನ್ನತವಾಗಿರ್ತೀರಾ. உங்களுக்கு ஒத்த ನಿಮಗೆ நபர்களோடு ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ உங்கள் தலையை உயர்த்துவார். ತಲೆ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால் ಯೇಸುವನ್ನು ನಂಬಿರುವುದರಿಂದ ஒருபோதும் நீங்கள் தாழ்ந்து போக ನೀವು மாட்டீர்கள். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே ದೇವರು இருப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತುತ್ತಾನೆ அதான் ಇರುತ್ತಾನೆ. வேதம் சொல்கிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ. வாழாக்காமல்
ಬಾಲ ಅಲ್ಲದೆ ತಲೆಯಾಕುವ, ತಲೆಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. கீழாக்காமல் ಕೆಳಗಲ್ಲದೆ மேலாக்குவார். ಮೇಲೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நாம் தாழ்ந்து போவதற்கு, ನಾವು ಸೋತು ಹೋಗುವುದಕ್ಕೆ, மனுக்குலம் தாழ்ந்து போவதற்கு, ಮನುಕುಲ ಸೋತು ஒரு ಹೋಗುವುದಕ್ಕೆ, மனுஷன் தாழ்ந்து போவதற்கு, ಮನುಷ್ಯನ ತಾಳಿ ஒரு ಹೋಗುವುದಕ್ಕೆ, குடும்பம் தாழ்ந்து போவதற்கு, ಒಂದು ಕುಟುಂಬ ತಗ್ಗಿ ஒரு ಹೋಗುವುದಕ್ಕೆ, தேசம் தாழ்ந்து போவதற்கு, ಒಂದು ದೇಶ ತಗ್ಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ, ஒரு பட்டணம் தாழ்ந்து போவதற்கு ಒಂದು ಪಟ್ಟಣ ತಗ್ಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೂ காரணம் ಕಾರಣ பாவம், ಪಾಪ, சாபம். ಶಾಪಗಳು. இயேசுவை நம்பினால் ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದವರು பாவமும் சாபத்தில் இருந்தும் ಶಾಪದಿಂದಲೂ தேவன் விடுதலை கொடுப்பார். தேவன் நமக்கு விடுதலை கரங்களை கொடுப்பார். தட்டி தேவனை ಕೈಗಳನ್ನು துதியுங்கள். ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. மரணத்தை காணாது ಮರಣವನ್ನು ಕಾಣದೆ உயிரோடு இருந்தவர்கள் ಜೀವದಲ್ಲಿ ಇರುವವರು 2 பேர். 2 ಜನ. மனுஷனை எத்தனை நாள் உண்டாக்கப்பட்டவன் ಮನುಷ್ಯನ ಎಷ್ಟು ದಿನದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿಸಿದ? வேதாகமத்துல பாக்குறீங்க. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದ எத்தனாவது நாள்? ಎಷ್ಟು ದಿನ? அதனாலதான் நான் சொல்றேன், இந்த பாட்டை எழுதினது நோக்கம் எது? ಈ ಹಾಡು ಬರ್ದಿದೆ ಈ ಲೋಕವಾಗಿದೆ. ಅದೇ ದಿನವಾಸಿ ನೀಯೇ ವಿಶ್ವಾಸಿ, வேதத்தை நேசி ಅದೇ ದಿನವಾಸಿ ನೀಯೇ ವಿಶ್ವಾಸಿ, வேதத்தை சுமந்தா அது உன்னை சுமக்கும், வேதத்தை காத்தால் அது உன்னை காக்கும், வேதத்தை சுமந்தா அது உன்னை சுமக்கும், வேதத்தை காத்தால் அது உன்னை காக்கும். அல்லேலூயா. ஹalleluya. இங்கிலாந்து சாம்ராஜ்யம் இருக்குல்ல, ಇಂಗ್ಲೆಂಡ್ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಇದೆಯಲ್ವಾ? அதுக்கு பேர் கிரேட் பிரிட்டன். ಗ್ರೇಟ್ ಬ್ರಿಟನ್. கிரேட் ಗ್ರೇಟ್ பிரிட்டன். ಬ್ರಿಟನ್. அல்லேலூயா. ஹalleluya. 2 பேருக்கு தாங்க கிரேட். 2 ಜನರಿಗೆ ஒரு ಮಾತ್ರ. மனுஷனுடைய பேருக்கு கிரேட். ಒಂದು முன்னாடி ಮನುಷ್ಯನಿಗೆ வரும். ಹೆಸರು கிரேட் அலெக்சாண்டர். ಗ್ರೇಟ್ ಮೇಲೆ என்ன ஒரு தேசத்திற்கு கிரேட். ಒಂದು ದೇಶಕ್ಕೆ, அமெரிக்காவுக்கு இல்ல, ಅಮೆರಿಕಕ್ಕಿಲ್ಲ, இந்தியா சைனாவுக்கும் இல்ல. ಇಂಡಿಯಾ ಚೈನಾಕ್ಕಿಲ್ಲ. உலகத்திலேயே ஜனத்தொகை அதிகம் உள்ள நாடு இந்தியாவும் சைனாவும் ಆ தான். ಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಾ Hallelujah. ಕಂಡು ಇಂಡಿಯಾ ಚೈನಾ 2 ஆசியா கண்டத்துல இருக்கு. ಒಂದು ಏಷ್ಯಾ ಖಂಡ. Hallelujah. ಹalleluya. ஆசியா கண்டம் தான் வேர்ல்டுனுடைய சென்டர். ಏಷ್ಯಾ ಖಂಡವೇ ನಮ್ಮ ಲೋಕದ இயேசு பிறந்த இடம், ಯೇಸು ಹುಟ್ಟಿದ இயேசு ಜಾಗ, மரித்த இடம், ಯೇಸು ನಡೆದ ಜಾಗ, இயேசு உயிர்த்த இடம், ಯೇಸು ಉನ್ನತವಾದ சபை ಸ್ಥಳ, ஸ்தாபிக்கப்பட்ட ಸಭೆ இடம். ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಳ. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற காலமும் இதுதான். ಆ ಸಭೆ அதெல்லாம் நான் ನಾನು விசுவாசிக்கிறேன். ನಂಬುತ್ತೇನೆ. சீக்கிரமா ಬೇಗನೆ இயேசு வரும்போது ಯೇಸು ಬರುವಾಗ இந்தியாவில் இருந்து ಇಂಡಿಯಾದಿಂದ திரள் கூட்ட ஜனம் பரலோகத்தை சந்திக்கும். ಅನೇಕ அல்லேலூயா. ಪರಲೋಕವನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ಈ ನಂಬಿಕೆ ನಮಗೆ ஒவ்வொரு ಬೇಕು. நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ಒಂದೊಂದು ದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நீங்கள் உங்களுக்காக தயவு செய்து ஜெபிக்க வேண்டாம், பயப்படாதீங்க. ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அல்லேலூயா. ಮಾಡಬೇಡಿ. ಹalleluya. உங்களுக்காக ஜெபிக்க ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அல்லேலூயா. ಮಾಡಲು ಪರಲೋಕದಲ್ಲಿ நீங்க ಇದ್ದಾರೆ. நம்புறீங்களா? ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? உங்களை ரட்சித்தவர் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பாரா? ನಿಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸುವ அவர் மேடியேட்டர், அவர் பரிந்து பேசுகிறவர், ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ಮಾಡುವವರು, அவர் மத்தியஸ்தர். ಅವರು ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ಮಾಡುವವರು. உங்களுக்காகவும் ನಿಮಗಾಗಿಯೂ உங்கள் பிதாவினிடத்திற்கு ನಿಮ್ಮ ತಂದೆ ಹತ್ರ உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களுடைய வாலிபத்துக்காக பரிந்து பேசுகிறவர், ಯೌವನಕ್ಕಾಗಿ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. உங்கள் குடும்பத்திற்காக ನಿಮ್ಮ பரிந்து ಕುಟುಂಬದ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ பேசுகிறவர். ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படி என்றால் என்ன ಆ அர்த்தம்? ರೀತಿ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? உங்களுக்காக ஜெபிக்கிறவர். ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அப்ப ಮಾಡುವವರು. நீங்கள் யாருக்காக ஜெபிக்க ನೀವು வேண்டும்? ಯಾರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? பக்கத்தில் உள்ள சகோதரிக்கா, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಸಹೋದರಿಗೆ, பக்கத்தில் உள்ள சகோதரனுக்கா, பக்கத்தில் சகோதரனுக்கு, அவர்கள் குடும்பங்களுக்கா, ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ, அவர் பிள்ளைகளுக்கா, ಅವರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, நம் பட்டணத்திற்கா, ನಮ್ಮ ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿ, பக்கத்தில் உள்ள தெருக்களுக்கா, ಪಟ್ಟಣದ ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகளுக்கா ರಕ್ಷಣೆ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ நாம் ஜெபிக்க ನಾವು கடமைப்பட்டிருக்கிறோம். ಕರ್ತವ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. உங்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಯೇಸು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் ரோமர் ರೋಮರ್ 8ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிங்க. 8ನೇ ಅಧ್ಯಾಯ ಮನೆಯಲ್ಲಿ ஞாபகம் ಓದಿರಿ. வச்சுக்கிறீங்களா? வீட்டுல படிப்பீங்களா? ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಓದ್ತೀರಾ? போனதும் படிங்க. அல்லேலூயா. ಹalleluya. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த அதிகாரத்தை படிங்க. ಸಾಯಂಕಾಲದ ಒಳಗೆ அதுல ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿರಿ. கிறிஸ்து இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. சபை, ಸಭೆ, ஊழியர் ಸೇವಕರು உங்களுக்காக ஜெபிக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிங்க. ನೀವು ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அது உங்களுக்கே திரும்பி வரும் ಅದು நன்மை. ನಿಮಗಾಗಿ ತಿರುಗಿ ಬರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹalleluya. யோபு ಯೋಬು தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். ತನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ அல்லேலூயா. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. எத்தனை பங்கு ஆசீர்வாதம் பெற்றான்? ಎಷ್ಟು ಪಾಲವರು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದರು? 2.
அல்லேலூயா. Hallelujah. அவனுக்கு இருந்தது ಅವನಿಗೆ ಇಟ್ಟಿರೋದು 5000 ஏர்மாடு. 5000 ஆனா ದನಗಳು. அவன் ஜெபித்த பிறகு ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ அவனுக்கு ನಂತರ எத்தனை ஏர்மாடு? ಎಷ್ಟು 10,000. 10,000. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. 500 ஒட்டகம் இருந்தது. 500 ಒಂಟೆಗಳಿತ್ತು. இப்போ எவ்வளவு இருக்கு? ಈಗ ಎಷ್ಟಿದೆ? 1000. 1000. டபுள் போர்ஷன். Hallelujah. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರಿಗೆ 2 பங்கு ஆசீர்வாதம் உண்டு. 2 ಪಾಲು ಆಶೀರ್ವಾದ ಇದೆ. அல்லேலூயா. Hallelujah. உங்கள் சபைக்காக ನಿಮ್ಮ ஜெபிங்க. ಸಭೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ನಿಮ್ಮ ஜெபிங்க. ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்காக ಪಕ್ಕದ ஜெபிங்க. ಮನೆಯವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. பக்கத்துல தெருக்கள் கடைக்கு ಹತ್ತಿರದಲ್ಲಿ போறீங்கன்னா ಬೀದಿಗೆ, ಅಂಗಡಿಗಳಲ್ಲಿ. அல்லேலூயா. Hallelujah. நீங்க முடிவற்ற அந்த நபருக்காக ஜெபிங்க. ನಿಮ್ಮ ತಲೆ ಕೂದಲನ್ನು அல்லேலூயா. ಕಷ್ಟಪಡುವವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அல்லேலூயா. நான் துணி தைக்கிற அந்த நபருக்காக ஜெபிப்பேன். ಬಟ್ಟೆ ಹೊಲಿಸುವವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அந்த ஐயா குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்க 6 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க ಅವರು அந்த வீட்டுல. ಕುಟುಂಬವಾಗಿ ರಕ್ಷಣೆ அல்லேலூயா. ಹೊಂದಿದರು. நீங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க ನೀವು வேண்டாம். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. உங்களுக்காக தேவன் ஜெபிக்கிறார். ನಿಮಗಾಗಿ ದೇವರು உங்க ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. ஊழியக்காரர் ನಿಮ್ಮ ஜெபிக்கிறார். ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. நீங்கள் உங்கள் சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்படும்படியா ನೀವು ಆತ್ಮಗಳನ್ನು ಸೇರಿಸುವಂತೆ கருத்தோடு ஜெபிங்கள். ಕರ್ತಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. சமீபத்திலே நான் ஒரு ಸಮೀಪದಲ್ಲಿ பட்டணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ನಾನು ಕರೆದಿದ್ದೆ. அங்கே திரளான ஜனங்கள் கூடி இருந்தார்கள். ತುಂಬಾ ಜನರ ಗುಂಪು ಹೊಂದಿತ್ತು. நான் அங்கே ஜெபிக்கும்படியாய் ನಾನು ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ செய்தி கொடுக்கும்படியாய் கடந்து ಸಂದೇಶ போனேன். ಕೊಡಕ್ಕೆ ಹಾದು ಹೋದೆನು. அல்லேலூயா. Hallelujah. அங்கே ಅಲ್ಲಿ அதற்கு முன்பாக ஆலயம் திறந்திருந்தது. ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಆಲಯ ತೆಗೆದಿತ್ತು. ஒரு பாட்டி வந்தாங்க. ಒಂದು ಅಜ್ಜಿ ಬಂದರು. அவங்களுக்கு என்னை விட வயது கம்மிதான். ಅವ್ರು ನನಗಿಂತ ವಯಸ್ಸು ಕಡಿಮೆ. ஒரு 60 வயது இருக்கும். ಒಂದು 60 ವಯಸ್ಸು ಇರ್ಬೋದು. அவங்க தோற்றம் கொஞ்சம் வயதானவங்கள் போல இருந்த ಅವ್ರನ್ನ ನೋಡುವಾಗ கஷ்டப்பட்டு ಸ್ವಲ್ಪ உழைக்கிறவர்கள். ವಯಸ್ಸಾದವರಂಗಿತ್ತು. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவங்க வந்து ಅವ್ರು ಬಂದು என்ன செய்யறாங்கன்னு நான் மேல இருந்து கொஞ்சம் கவனிச்சேன். ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ಮೇಲೆ அல்லேலூயா. ಗಮನಿಸಿದೆ. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியுதா ಅವರಿಗೆ என்னமோ. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ ಗೊತ್ತಿದೆ Hallelujah. Hallelujah. அவங்க ಅವರು ஆலயத்துள்ள சேர்ல போய் கைய வச்சாங்க. ಆಲಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಚೇರ್ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. ಇನ್ನೊಂದು ಚೇರಿಗೆ ಹೋಯ್ತಾರೆ. ಒಂದೊಂದು ಚೇರ್ ಅನ್ನ ಕೈ ಮೇಲೆ ಇಟ್ಟು நான் ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ನಾನು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೆ. அதனுடைய பொருள் என்ன? ವಸ್ತುಗಳೇನು? இந்த சேர்ல எல்லாம் ஆத்துமாக்கள் வரணும். ಈ ಚೇರ್ಗಳಲ್ಲಿ ಆತ್ಮಗಳು வந்து ಬರಬೇಕು. உட்கார்ந்து ஆராதிக்கணும். ಇಲ್ಲಿ ಕೂತು ಆರಾಧಿಸಬೇಕು. அந்த தாய்க்கு எவ்வளவு கருத்து பாருங்க. ಆ ತಾಯಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಭಾರ ಇದೆ ನೋಡ್ರಿ. கடினமான உழைப்பாளி. ಕಠಿಣವಾದಂತ ಒಂದು ಭಾರ. உழைச்சாதான் அவங்க சாப்பிட முடியும். ಊಟ ಮಾಡಕ್ಕೆ ದುಡ್ಡನ್ನ ಊಟ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. Hallelujah. Hallelujah. நீங்கள் கஷ்டத்தை பற்றியோ ಕಷ್ಟಪಟ್ಟಿಯೋ அல்லது நெருக்கங்களை பற்றியோ கவலைப்பட வேண்டாம். ಇಕ್ಕಟ್ಟಿನ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡೋದು இது ಬೇಡ. தற்காலிக வாழ்க்கை. ಇದು ತತ್ಕಾಲಿಕ ಒಂದು ಜೀವನವಾಗಿದೆ. Hallelujah. Hallelujah. நாம் நிரந்தரமாய் கோடி கோடி ஆண்டுகளாய் வாழ போகிறோம். ನಾವು ನಿರಂತರವಾಗಿ Hallelujah. ಕೋಟಿ ದಿನಗಳಾಗಿ ನಾವು ಜೀವಿಸ್ತೇವೆ. அதனால ಅದರಿಂದ ஒரு பக்தன் அருமையான தாய் பாடி இருக்காங்க. ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ತಾಯಿ ಹಾಡು ಹೇಳಿದ್ದಾರೆ. மண்ணுக்காக ಮಣ್ಣಕ್ಕಾಗಿ மாணிக்கத்தை ಮಾಣಿಕ್ಯವನ್ನ விட்டுட மாட்டேன். ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆதலால் ಆದ್ದರಿಂದ கருத்துள்ளவர்களாய் தேவ சமூகத்திலையும் ಕರ್ತುಳ್ಳವರಾಗಿ உலகத்திலையும் காணப்படுங்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣಬೇಕು. மிகவும் வார்த்தைகளை குறையுங்கள். ದೇವರ ವಾಕ್ಯದ ಕೊರತೆ கோபத்தை குறையுங்கள். ಕೋಪಗಳನ್ನು ಕಮ್ಮಿ ಮಾಡ್ರಿ. தூக்கத்தை குறையுங்கள். ನಿದ್ರೆಯನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡ್ರಿ. Hallelujah. Hallelujah. வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கவே ದೇವರ ಮಾತುಗಳಿಗೆ ಸ್ಥಳ கொடுக்காதீர்கள். ಕೊಡಬೇಡ್ರಿ. பேசினால் கர்த்தரை குறித்தும் வருகையை ಮಾತುಗಳ குறித்தும் ಕುರಿತು ದೇವರ ಕುರಿತಾಗಿ இன்றைக்கு ಬರೋಣ கேட்ட ಕುರಿತಾಗಿ செய்தியை குறித்தும் ಕೇಳಿದ ಸಂದೇಶ ಕುರಿತಾಗಿ ஊழியக்காரர் வாசித்த சங்கீதத்தை குறித்தும் ಸೇವಕರು ಓದಿದ ಕೀರ್ತನೆ நீங்கள் ಭಾಗದ ಕುರಿತಾಗಿ ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಹಂಚಿಕೊಳ್ಳಿ. Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இதனால் பக்தி விருத்தி உண்டாகும். ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುತ್ತದೆ. பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் ಪರಲೋಕದಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಟ್ಟವರು ஒருவரும் இல்லை யார் என்று வேதம் கேட்கிறது. ಯಾರು ಎಂದು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದೆ. 89 89 48வது வசனம். 48ನೇ ಕೀರ್ತನೆ. மரணத்தை காணாதபடி ಮರಣವನ್ನು ಕಾಣದಂತೆ யார் எடுத்துக் கொள்ளப்பட முடியும்? ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳ யார் இருப்பவன்? ಯಾರು ಇರುತ್ತಾರೆ? 2 பேர் மரணத்தை காணாதபடி எடுத்துக் ಎರಡು கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ಮರಣವನ್ನು ಕಾಣದಂತೆ ಆದರೆ அவர்கள் வந்து மரிக்க வேண்டும். ಅವರು ಬಂದು ಸಾಯಬೇಕು. அது இந்த காலம்தான். ಅದು ಈ ಕಾಲವಾಗಿದೆ. சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட ಸಭೆ பிறகு ಎತ್ತಲ್ಪಟ್ಟ ನಂತರ அவர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள். ಅವರು ಈ ಭೂಮಿಗೆ ಬರ್ತಾರೆ. அவர்கள் ಅವರು எருசலேமில் இருந்து பிரசங்கிப்பார்கள். ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. இயேசுவை சுவிசேஷமாய் அறிவிப்பார்கள். ಯೇಸುವಿನ ಸುವಾರ್ತೆ ಕುರಿತಾಗಿ அப்ப ಹೇಳ್ತಾರೆ. சுவிசேஷம் சொல்ல சபை கிடையாது. ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಸಭೆ ಇಲ್ಲ. ஆவியானவர் கிடையாது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಇಲ್ಲ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உத்தம ஊழியர்களும் சபைகளும் இல்லாத காலம். ಪರಿಶುದ್ಧ ಜನನೇ ಇರುವುದಿಲ್ಲ. அந்த 7 வருடங்களும் 7 ವರ್ಷಗಳು இவர்கள் தான் பிரசங்கிக்க வேண்டும். ಇವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು. அதற்காகவே ஏனோக்கும் எலியாவும்
அங்கே பரலோகத்தில் இருக்கிறார்கள். ಏನೋಕನ ಎಲೆಯನ್ನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவர்கள் வந்து சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವಾಗ அந்தி கிறிஸ்து அவர்களை பிடித்து ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನವರನ್ನು ಹಿಡಿದು கொலை செய்வார். ಕೊಲೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ಸಾಯುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ಪರಲೋಕದಿಂದ சொல்லுங்க. ಎಷ್ಟು ಜನ? எத்தனை பேர்? பேர் என்ன? ಹೆಸರೇನು? ஏனோக், ಏನೋಕನು, ஏலியா. ಏಲಿಯ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ரெண்டு பேரும் திரும்பி வருவார்கள். ಎರಡು ಜನರು ತಿರುಗಿ ಬರುತ್ತಾರೆ. ஆனால் ಆದರೆ உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாமோ ಜೀವನದಿಂದ ಎತ್ತಲ್ಪಟ್ಟ அல்லேலூயா, ನಾವು ஒருபோதும் மரணத்தை காண்பதில்லை. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. சந்தோஷப்படுங்கள். ಸಂತೋಷಪಡ್ರಿ. மரணம் இன்னதென்று தெரியாமல் எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள் நீங்கள் தான். ಆ ಮರಣವನ್ನು நான் ಹಿಂದೆಗೆದುಕೊಳ್ಳಲು ನಾವುಗಳಾಗಿದ್ದೇವೆ. தேவனுடைய செய்தியை கேட்கிறீர்கள். ನೀವು ಕೇಳುತ್ತೀರಿ. தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிறீர்கள். ಸಭೆಗೆ ನೀವು இது ಬಂದಿದ್ದೀರಾ. கர்த்தருடைய நாள். ಇದು ಕರ್ತನ ದಿನ. இது பரிசுத்த நாள். ಪರಿಶುದ್ಧ ದಿನ. இந்த நாளில் கர்த்தருடைய வருகை இருக்கும். ಈ ದಿನದಲ್ಲಿ பரிசுத்தாவியார் வந்த நாளில் சபையை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஞாயிற்றுக்கிழமை அநேகரை கொண்டு வாருங்கள். ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ರಿ. நீங்களும் அமர்ந்து ஆராதிங்கள். ನೀವುಗಳು ಕೂತ್ಕೊಂಡು ஏக ಆರಾಧನೆ ಮಾಡಿ. சிந்தையோடு இருங்கள். ವೇದದ ಚಿಂತೆಯಲ್ಲಿ உங்கள் ನೀವಿರಿ. சிந்தையை வேறு பக்கம் திருப்ப வேண்டாம். ಚಿಂತೆಗಳು ಬೇರೆ ಕಡೆ ತಿರುಗುವುದು தேவ ಬೇಡ. சமூகத்திலே காணப்படுங்கள். ದೇವರ ಕಾಣುವಂತೆ உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற நாள் இது. உங்கள் தேவைகளை ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳು சந்திக்கிற நாள் இது. ಸಂಧಿಸಿದ ದಿನವಾಗಿದೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. 6 நாட்கள் மன்னா பெய்யும். 6 ದಿನಗಳು ಮಂದ ಸಿಗುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பெய்யும். ಒಂದೊಂದು ದಿನವು 7வது நாள் பெய்யாது. ದಿನ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க என்ன செய்யணும் அப்ப? ಏನು ಮಾಡ್ತಾರೆ? 6வது நாள் 6ನೇ ದಿನದಲ್ಲಿ சேர்த்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இது 6வது நாள். ಇದು 6ನೇ ದಿನ. இயேசு ಯೇಸು சபையை எடுத்துக் கொள்ளப்பட போகிற நாள். ಸಭೆ ಎತ್ತಲ್ಪಡುವ 6வது நாளுடைய 6ನೇ ದಿನ கடைசி ಕೊನೆಯ நாட்களில் ದಿನವಾಗಿದೆ. இந்த 6வது நாள்ல ಈ 6ನೇ ದಿನದಲ್ಲಿ ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாள். ಆರಾಧಿಸುವಂತ ನಾವು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிற நாள். ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವ இது வாரத்தின் முதல் நாளாய் மாறிற்று. அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழும்பும் வரைக்கும் ಯೇಸು ಜೀವದಲ್ಲಿ எத்தனையோ ராஜாக்கள், பிரபுக்கள், சக்கரவர்த்திகள் ಚಕ್ರವರ್ತಿಗಳು அல்லேலூயா அல்லேலூயா பிறந்தார்கள். ಹುಟ್ಟಿದರು. அவர்கள் காலத்தில் ಅವರ ಕಾಲದಲ್ಲಿ அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாரத்தின் கடைசி நாள் முதல் நாள் ஆகவில்லை. ವಾರದ ಕೊನೆಗೆ அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை ரட்சித்த, ನಿಮ್ಮನ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ உங்களுக்காக ரத்தம் சிந்தின ನಿಮಗೆ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿದ இயேசು உயிர்த்தெழுந்த போதோ ಪುನರ್ತನಾದಾಗ வாரத்தின் கடைசி நாள் ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ வாரத்தின் முதல் நாள் ஆயிற்று. ವಾರದ ಮೊದಲ ದಿನ ಆಯ್ತು. 6வது நாள் 6ನೇ ದಿನದಲ್ಲಿ அவர்கள் 7வது நாளுக்குரிய 7 ದಿನಕ್ಕೆ ಕುರಿತಾದ ஆகாரத்தை சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். ಇಟ್ಟುಕೊಂಡರು. அல்லேலூயா. 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 அது வாரத்தின் கடைசி நாள். ವಾರದ ಕೊನೆಯ ದಿನ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல அவர்கள் வேலை செய்யக்கூடாது. ಕೆಲಸ ಮಾಡಬಾರದು. மண்ணா பொறுக்க கூடாது. ತೆಗಿಬಾರದು. சவதரிக்க கூடாது. ಸೇರಿಸಿಡಬಾರದು. அல்லேலூயா. அல்லேலூயா. அது போலவே ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இது வாரத்தின் முதல் நாள். ವಾರದ ಮೊದಲ ದಿನ இந்த வாரத்துக்குரிய மன்னாவை, ಈ ವಾರಕ್ಕಿರುವಂತ வேத ವಚನத்தை, ದೇವರ ವಾಕ್ಯ, சங்கீதத்தை ಕೀರ್ತನೆಗಳು தேவ ஊழியக்காரன் மூலியமா பிரசிங்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது 6 நாட்களுக்கும் உங்களுக்கு ஜீவனை தரும், நன்மையை உண்டாக்கும். என் வசனம் முன்னே கடந்து போகும். என் வசனம் திரும்பி வராது. அல்லேலூயா. நீங்கள் வார்த்தைகளை உச்சரியுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த 91ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுங்க. 2வது வசனத்தை பாருங்கள். தேவன் என் அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமா இருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி நீரே நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுங்க. இப்ப சொல்லுவேன், சொல்லுவேன். உங்க வாயினால், உங்கள் நாவினால் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். வாக்குத்தத்த வசனங்களை சொல்ல வேண்டும்.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடையே. நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த மாம்சமானவர் தான் இயேசு. அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், ராஜ்யங்களை ஜெயித்தவர், பந்தனங்களை அழித்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் அந்த வார்த்தையை சொல்லும் போது இயேசு என்ன செய்தாரோ அதே செயலை உங்களுக்கு பதிலாய் நீங்கள் உச்சரித்த வார்த்தை அதை செயல்படுத்தும். சத்துருவின் கிரியைகளை அழிக்கும். உங்களுக்கு விரோதமாய் திட்டங்கள் நிர்மூலமாகும். மனுஷனுடைய கண்களோ பார்வையோ சாபங்களோ நீங்கி போய்விடும். அது சாம்பலாகும். வசனத்தை உச்சரியுங்கள். வசனத்தை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் சொல்ல வேண்டும். இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஏனோக்கு. அல்லேலூயா. யூதா எழுதின நிருபம் கடைசி வெளிப்படுத்தலுக்கும் கடைசி புஸ்தகத்துக்கும் முதல் புஸ்தகம் 14 அதுல மொத்தமே 22 அதிகாரம் 25 வசனம் தான் இருக்கும். இருங்க 14 ಎಲ್ಲರಿಗೂ போதும். அதிலே சொல்லுகிறார். அதிலே ಹೇಳ್ತಾರೆ. ஒரு முக்கிய கருத்தை சொல்லுகிறேன். ಒಂದು ಮುಖ್ಯ ಕರ್ತನೆ ಹೇಳ್ತೇನೆ. ஏனோக்கு எத்தனாவது தலைமுறை? ஏனோக்கு எத்தனை தலைமுறை? அங்க படிச்சீங்க எத்தனை? 7. எத்தனை? 7. ஏனோக்கு எத்தனை தலைமுறை? 7. யாருல இருந்து சொல்லுங்க? ஆதாம்ல இருந்து 7ஆம் தலைமுறை. நோவா எத்தனை தலைமுறை? நோவா எத்தனை தலைமுறை? 10ஆம் தலைமுறை. 10ನೇ தலைமுறை. அல்லேலூயா. 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 ஆதாமನು ஏனோக் 7ஆம் தலைமுறையில் 7ನೇ ತಲೆಮಾರಲ್ಲಿ ஏனோக்கನು வாழ்ந்து கொண்டிருந்தான், ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದನು. அடுத்தது நீங்க அதிலேயே படிச்சீங்க 14. அவன் பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவನು ಭಕ್ತಿ உள்ளவனாಗಿದ್ದನು. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட காலத்தில்? ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳ ಕಾಲದಲ್ಲಿ? பக்தி இல்லாத பக்தியின் வேஷம் தரித்த ಭಕ್ತಿ ವೇಷವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே ಆ ರೀತಿ ಇರುವ ಮಧ್ಯದಲ್ಲಿ அல்லேலூயா. அல்லேலூயா. ಅವನು தேவனுக்கு என்ன பண்ணான்? ದೇವರಿಗೆ ಏನು ಮಾಡಿದ? ಭಕ್ತಿ உள்ளவனாய் இருந்தான். ಭಕ್ತಿ உள்ளவனாಗಿದ್ದನು. பக்கத்துல பக்தி இல்லாதவன், ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಇಲ್ಲದವನು. இந்த பக்கம் நாஸ்திகன், ಈ ರೀತಿ ನಾಶಿಕನು. இந்த பக்கம் ஆஸ்திகன், ಈ ರೀತಿ ಆಶಿಕನು. இந்த பக்கம் விஞ்ஞானத்தை நம்புகிறவன். ವಿಜ್ಞಾನವನ್ನು ನಂಬುವನು. பல போராட்டங்கள் மத்தியிலே ಅನೇಕ ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ சோர்ந்து போகவே இல்லை. ಅವನು ಸೋತು ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. பக்தியாய் இருந்தான். ಇವನು ಭಕ್ತಿಯಾಗಿದ್ದನು. அல்லேலூயா. 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 மற்றவர்களை பார்த்து ಬೇರೆಯವರನ್ನ ನೋಡಿ நான் டிஸ்கரேஜ் ஆக கூடாது, ನಾವು ಮಿಕ್ಸ್ ಆಗಬಾರದು, சோர்ந்து போக ನಾವು கூடாது. ಸೋತು ಹೋಗಬಾರದು. அவர்களை எந்த விதத்திலும் பார்த்து ಅವ್ರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿ அவர்கள் இவ்வளவு நகை போட்டிருக்காங்களே, ಇವ್ರು ಕಷ್ಟ இவ்வளவு நகை, ಇಷ್ಟು ಒಡವೆ ಹಾಕಿದಾರಲ್ಲ, இவ்வளவு நல்ல வஸ்திரம் உடுத்தி ಒಳ್ಳೆ இருக்காங்களே, ವಸ್ತ್ರ ಹಾಕಿದಾರಲ್ಲ, அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் நல்ல வீடு ಒಳ್ಳೆ ಮನೆ எனக்கு இல்லையே, ನನಗಿಲ್ಲ, நாம் சோர்ந்து போக கூடாது. ನಾವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. இதை விட உன்னத வீட்டுக்கு போக போகிறோம். ಇದಕ್ಕಿಂತ ಉನ್ನತ ಮನೆಯನ್ನು ಹೋಗುತ್ತೇವೆ. அல்லேலೂயா. கைகளினால் கட்டாத வீடு, ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಟದಂತ ಮನೆ, மண் இல்லாத பொன் நிறைந்த தரையில் ಮಣ್ಣಿಲ್ಲದಂತ நாம் நடக்க போகிறோம். ನಾವು அல்லேலூயா. ನಡೆಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அதனால பாடு, ಕಷ್ಟಗಳು, துன்பங்கள், ಹಿಂಸೆಗಳು, பக்தி இல்லாதவர்களை பார்த்து ನೋಡಿ அல்லேலூயா, அல்லேலூயா, சோர்ந்து போக வேண்டாம். ಸೋತು ಹೋಗುದು ಬೇಡ. அப்படி பக்தி உள்ளவனாய் இருந்த மனிதன் தான் ஏனோக்கு. ಆ ರೀತಿ ಭಕ್ತಿ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ ಆನೋಕನು. யூதா 15 வாசிங்க. ಯೂದ 15 ಓದ್ರಿ. போதும்.
வாசிங்களா, புரிஞ்சா? ಈಗ ನೀವು ಓದಿದ್ರಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? கடின ಎಲ್ಲ ಕಠಿಣವಾದ வார்த்தைகள், ಮಾತುಗಳು, நிந்தித்தார்கள். ನಿಂದಿಸಿದರು. என்ன அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. என்ன ஜெபம் பண்ற, ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, என்ன நடந்துருச்சு, ಏನ್ ನಡೀತು, என்ன அப்படியே மாறிட்டு, ಏನು ಆ ರೀತಿ ಬದಲಾಯ್ತು? இப்படி கிண்டலும் கேலியும் ಈ ರೀತಿ ಒಂದು ಗೇಲಿ ಮಾಡುವಂಥದ್ದು, நிந்தையும் ನಿಂದೆಗಳು, பரிகாசமும் ಪರಿಹಾಸವು நிறைந்த இடத்தில் ತುಂಬಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ சோர்ந்து போகாமல் இருந்தான். ಸೋತು ಹೋಗದಂತೆ ಇದ್ದನು. அவன் தேவனை ஆராதிப்பதில் குறையவில்லை, ಅವನು ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಿದ್ದು ಕಡಿಮೆ ಮಾಡಲಿಲ್ಲ, தேவனை விசுவாசத்தில் குறையவில்லை, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಅವನು ಕಡಿಮೆ ಮಾಡಲಿಲ್ಲ. தேவனோடு சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ಅವನು ದೇವರೊಂದಿಗೆ ಸಾರಿ ಅವನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದನು. அடுத்ததாக ಮತ್ತೆ ஆதியாகமம் 5:22 சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 5:22. 5:22. 5:22. அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த மனிதன் என்ன பண்றானா? ಮನುಷ್ಯ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஆமே, வாசிங்க. இருங்க, 22ல என்ன சொல்லுகிறான்? 22 ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ಅವನು தேவனோடு சஞ்சரித்தான், ದೇವನೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಾಗಿದ್ದನು, குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றெடுத்தான். ಕುಮಾರನು ಕುಮಾರ್ತಿಯರನ್ನು ಅವನು ಎತ್ತಿ ತೆಗೆದನು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அப்ப அவன் யாரு? ಅವನು ಯಾರು? குடும்ப வாழ்க்கை செய்த மனிதன். ಅವನು ಕುಟುಂಬ ಜೀವನವನ್ನು ಮಾಡಿದವನು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கான்? ಎಷ್ಟು ವರ್ಷ ಜೀವನ ಮಾಡಿದ? 365 365 வயது வாழ்ந்த 100 ವರ್ಷ ಜೀವನ ಮಾಡಿದ. திருப்பூர்ல ஒரு அம்மா ತಿರುಪೂರಲ್ಲಿ ಅಮ್ಮ 5 தலைமுறை 4 தலைமுறையே பார்த்திருக்காங்க. 4 ತಲೆಮಾರುಗಳನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. எத்தனை தலைமுறை? ಎಷ್ಟು ತಲೆಮಾರು? எவ்வளவு வாழ்ந்தாங்க? ಎಷ್ಟು ಜೀವನ ಮಾಡಿದ್ರು? இவர் எத்தனை தலைமுறை? ಇವರು ಎಷ್ಟು ತಲೆಮಾರು? 365 வருஷம். 365 ವರ್ಷ. எத்தனை தலைமுறையை பார்த்திருப்பார்? ಎಷ್ಟು ತಲೆಮಾರುಗಳ ನೋಡಿರ್ಬೋದು? எத்தனை ஆயிரம் பேர பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. ಎಷ್ಟು ಸಾವಿರ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ನೋಡಿರ್ಬೋದು? அவைகள் இருந்தும் ಅವರು ಇದ್ದರನು தெய்வ பக்தியாய் வாழ்ந்தார். ದೇವರ ಭಕ್ತಿಯಾಗಿ ಜೀವಿಸಿದರು. ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதற்கு இதெல்லாம் காரணம். ಯಾಕೆ ಎತ್ತಲ್ಪಟ್ಟರು? அல்லேலூயா. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಆಗಿದೆ. நாமும் இப்படி இருக்க வேண்டும். ನಾವು ಈ ರೀತಿ ಇರಬೇಕು. அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அடுத்ததாக ಮತ್ತೆ 5:24 அதே 5:24 ஆதி ஆமா ಆದಿಕಾಂಡ அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ಅವನು ஸ்தோத்திரம் காணப்படாமல் போனான். ಅವನು ಕಾಣದಂತೆ ಹೋದನು. அவன் தேவனோடு சஞ்சரித்தான், ದೇವನೊಂದಿಗೆ ಸಂಚಾರ ಮಾಡಿದನು. காணப்படாமல் போனான். ಅವನು ಕಾಣದಂತೆ ಹೋದನು. அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தேவன் அவனை என்ன பண்ணாராம்? ದೇವರು ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டார். ಅವನು ಎತ್ತುಕೊಂಡರು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. பிள்ளைகள் இருந்தது, ಮಕ್ಕಳು ಇದ್ದರು, வேலைகள் இருந்தது, ಕೆಲಸಗಳಿತ್ತು, எல்லாம் போராட்டங்கள். ಎಲ್ಲ ಹೋರಾಟದಲ್ಲಿ அவன் தேவனோடு உறவை முறித்துக் கொள்ளவில்லை, ದೇವರ ಹೊತ್ತು ಇರುವಂತ ஆராதனைக்கு தடைப்படவில்லை. ಆರಾಧನೆಯನ್ನು ತಡೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவன் மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள், ಅವನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿದ್ದರು. அநேகருக்கு ಅನೇಕರಿಗೆ அவனுடைய செயல் பரிகாசமாக இருந்தது. ಅವನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು அல்லேலூயா. ಪರಿಹಾಸವಾಗಿತ್ತು. ಹಾಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவன் யாதொன்றை குறித்தும் கவலைப்படவில்லை. ಯಾವುದೊಂದು ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ அவன் ಮಾಡಲಿಲ್ಲ. வேதம் வாசிக்க ஆரம்பித்து ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿದನು, ஜெபிக்கிறது, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, துதிக்கிறது, ಸ್ತುತಿಸುವುದು, ஆராதனை, ಆರಾಧನೆ, தேவனோடு உறவாடுவது, ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದು, சஞ்சரிப்பது, ಸಂಚರಿಸುವುದು, எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் நடந்து கொண்டான். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಇದು ಕೊರತೆ ಇಲ್ಲದಾಗಿ அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ಅದರಿಂದ ದೇವರವನ್ನ நாம் ಎತ್ತಿಕೊಂಡರು. மறுரூபமாகி ನಾವು ರೂಪಾಂತರವಾಗಿ தேவன் எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் சேர்ப்பதற்கு ದೇವರು ಎತ್ತಿಕೊಂಡು இந்த ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿಸಲಿಕ್ಕೆ ஏனோக்கனுடைய கேரக்டரை, ಅನೋಕನ அவனுடைய நடவடிக்கைகளை, ಅವನ ನಡತೆಗಳು, அவனுடைய பக்தி நெறிகளை ಅವನ ಭಕ್ತಿ நாம் பின்பற்ற ನಾವು வேண்டும். ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஏனோக்குக்காக இயேசு மரிக்கவும் இல்லை, ரத்தம் சிந்தவும் இல்லை, ಏನೋಕ್ಕಾಗಿ ರಕ್ತವು ಚೆಲ್ಲಲಿಲ್ಲ, உயிர் பெறவும் இல்லை, பரிசுத்தாவியானவரை அனுப்பவும் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಳಿಸಲಿಲ್ಲ. இல்லை, ಹಾಲೆಲೂಯಾ. சபை சாபிக்கப்படவும் இல்லை. ಸಭೆಯು ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதில் அவன் என்ன பண்ணான்? ಆದ್ರೆ ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? எடுத்துக்கொள்ளப்பட்டான். ಎತ್ತಲ್ಪಟ್ಟರು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நமக்கு சபை இருக்கு, ನಮಗೆ ಸಭೆ ಇದೆ, பரிசுத்தாவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇದ್ದಾರೆ, ஊழியக்காரர் ಸೇವಕರಿದ್ದಾರೆ, பரிந்து பேசுகிறார்கள், ಮಧ್ಯಸ್ಥಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ஜெபிக்கிறார்கள், ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, நம்மளுடைய குற்றத்தை ನಮ್ಮ சுட்டி ತಪ್ಪುಗಳು காண்பிக்கிறார்கள், ಹೇಳುತ್ತಾರೆ,
உணர்த்துகிறார்கள், ತಿಳಿಸುತ್ತಾರೆ, ஜெப நடத்துகிறார்கள், ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಸ್ತಾರೆ, காட்டேஜ் மீட்டிங் நடத்துகிறார்கள், ನಡೆಸ್ತಾರೆ, உபவாச கூட்டம் ಉಪವಾಸ நியமிக்கிறார்கள். ಕೂಟ ನೇಮಿಸ್ತಾರೆ. இப்படி நம்மளை பூஸ்ட் பண்ணுகிறார்கள், ಈ ರೀತಿ ಬೂಸ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ, நம்மளை உற்சாகப்படுத்துகிறார்கள். ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. இது ஒன்றும் ஏனோக்குக்கு இல்லை. ಇದು ಯಾವುದು அல்லேலூயா. அவன் தன்னிலே தானே ತಾನೇ தேவன் மேலில் பக்தியை விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. ದೇವರಲ್ಲಿ ಅವನ ಭಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದನು. டே பை டே, தினம் தினம் அவன் தெய்வத்தோடு ದೇವರೊಂದಿಗೆ உறவை வலுப்படுத்திக் கொண்டே வந்தான். அல்லேலூயா. குறைவே வைக்கவில்லை. நேற்றை விட இன்றைக்கு அவன் ஜெபத்திலும் ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೂ துதியிலும் ಸ್ತುತಿಯಲ್ಲಿಯೂ பாடலிலும் ಹಾಡುಗಳಲ್ಲಿಯೂ ஆராதனையிலும் தேவனை பிரியப்படுத்தினான். ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚುಗೆ ಪಡಿಸಿದನು. இப்படி உள்ள காலத்தில் ಈ தான் ರೀತಿ ಇರುವ ಕಾಲದಲ್ಲಿ தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். ದೇವರು ಎತ್ತಲ್ಪಟ್ಟನು. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அடுத்ததாக ಮತ್ತೆ எபிரேயர் 11:5. எபிரேயர் அது 11 5. ಅನೋಕನು மரணத்தை காணாதபடி ಮರಣವನ್ನು ಅನುಭವಿಸದೆ எடுத்துக்கொள்ளப்பட்டான். ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟನು. தேவன் அவனை எடுத்துக்கொண்டதினால் ದೇವರವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಿರುವುದರಿಂದ அவன் காணப்படாமல் போனான். ಅವನು ಕಾಣದಂತೆ ಹೋದನು. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳವನೆಂದು சாட்சி பெற்றான். ಅವನು ಸಾಕ್ಷಿಯನ್ನು எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே ಎತ್ತಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ அவன் ಮೊದಲೇ தெய்வத்திற்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றான். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳವನೆಂದು ಹೆಸರನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡನು. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது? அதான் நம்ம பாடல. ಕೀರ್ತನೆ ಒಂದು ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? வேதத்தை நேசி, அதை தினம் வாசிலே என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இருந்து ಇದ್ದು இரவும் பகலும் தியானமாய் ಹಗಲು ರಾತ್ರಿ ಧ್ಯಾನಿಸಬೇಕು. மணிக்கணக்காக வேதம் வாசிங்க. ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಬೇಕು. அதை தியானிங்க. ಅದು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. நிச்சயம் நம் சரீரத்திலும் குடும்பத்திலும் ನಿಶ್ಚಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ நம் ನಮ್ಮ பட்டணத்திலும் மாறுதல் நேரிடும். ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹalleluya. அடுத்ததாக ಮತ್ತೆ தேவனுக்கு பிரியமானவன் மாத்திரமல்ல, ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳವನು, சாட்சி உள்ளவனாய் இருந்தான். ಅವನು ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. தெய்வத்தின் கண்களுக்கு முன்பாய் ದೇವರ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ஐ விட்னஸ். அல்லேலூயா. ಅಲ್ಲಿ ಒಂದು தேவனுக்கு உகந்த சாட்சியா, ಉಗಂಧ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ, உண்மை உள்ள சாட்சியா, ನಿಜವುಳ್ಳ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ தன் மனைவி பிள்ளைகளோடு பேசினான். ತನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ அவர்கள் ಮಾತನಾಡಿದ. யாரும் கேட்கல. ಅವ್ರು ಯಾರು ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனா இவன் சோர்ந்து போகல. ಆದ್ರೆ ಇವನು ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ. அவன் தேவனை அதிகமாய் பற்றி ದೇವರು கொண்டான். ಅಧಿಕವಾಗಿ ಅವನನ್ನು ಇದ್ದನು. பிரியமாயிருந்தான். ಅವನು ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. சாட்சி உள்ளவனாகவும் ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. நீங்களும் ನೀವುಗಳು சபையிலும் ಸಭೆಯಲ್ಲಿಯೂ சங்கத்திலும் ಸಂಘದಲ್ಲಿಯೂ படிக்கிற இடத்திலும் ಓದುವ ಜಾಗದಲ್ಲಿಯೂ ஜோலி பண்ற ಕೆಲಸ இடத்திலும் ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ உங்களுக்கு குடியிருக்கிற ನಾವು இடங்களிலும் ವಾಸ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ உறவுகளிலும் ಸಂಬಂಧದ ಮಧ್ಯದಲ್ಲಿ அல்லேலூயா ஹalleluya. சாட்சி உள்ளவர்களாயிருங்கள். ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವರಾಗಿರಲಿ. அல்லேலூயா. ஹalleluya. காட்சியாய் அல்ல, ಕಾಣದಂತೆ ಅಲ್ಲ. மிருக காட்சி சாலை என்னுவாங்க. மிருக ಪ್ರಾಣಿಯ காட்சி Zoo. ஜூ காட்சி சாலை என்னுவாங்க. ಅದು ನೋಡುವಂತಾಗಿದೆ. காட்சின்ற வார்த்தை. ಏನಕ್ಕೆ ಅದು ಕಾಣುವಂತೆ? சாட்சி வேற, காட்சி வேற. ಇದು ಸಾಕ್ಷಿ ಬೇರೆ, ಕಾಣುದು ಬೇರೆ. சாட்சின்னா ಸಾಕ್ಷಿ ಅಂದ್ರೆ விடுதலை பெற்ற பெண்மான் ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ, கூட்டுக்குள் இருப்பது காட்சி. ಆ ಗೂಡಿನೊಳಗಿರುವಂತದ್ದು ಸಿಂಹ ಯಾವ್ದಲ್ಲಿದ್ದಾನೆ? ಗುಹೆ ಒಳಗೆ, ಒಂದು ಗುಹೆ ಒಳಗಡೆ. ಇಲ್ಲಂದ್ರೆ ಕಬ್ಬಿಣದ, ಅದಕ್ಕೆ ಸ್ವತಂತ್ರ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇನು? ಅದು ನೋಡುವಂತೆ, ನೋಡುವಂತೆ. அல்லேலூயா. ಹalleluya. அது காட்சி. ಅದು ಕಾಣುತ್ತೆ. ஆனா இந்த மனிதனும் ಆದ್ರೆ ಈ ಮನುಷ್ಯನು, நாமும் ನಾವು சாட்சியாயிருக்கிறோம். ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹalleluya. நாம் நடக்கிறோம், ನಡೀತೇವೆ, பேசுறோம், ಮಾತನಾಡ್ತೇವೆ, ஜெபிக்கிறோம், ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, ஆராதனைக்கு வரோம், ಆರಾಧನೆಗೆ ಬರ್ತೇವೆ, வசனத்தை கேட்கிறோம், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತೇವೆ, பாடி ஆராதிக்கிறோம், ಹಾಡಿ ಆರಾಧಿಸ್ತೇವೆ, மற்றவர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுகிறோம். ಬೇರೆಯವರಿಗೆ ಕುರಿತಾಗಿ ಯೇಸು அதனால் ಕುರಿತಾಗಿ நாம் சாட்சிகள். ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳು. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. 93ஆம் சங்கீதத்தை வீட்டுல போய் படியுங்கள். 93ನೇ ಕೀರ್ತನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ இந்த சாட்சிகளை குறித்து சாட்சி கர்த்தர் குறித்தாಗಿ எப்படிப்பட்டவர்? ದೇವರು ಎಂತವರು? அல்லேலூயா. ಹalleluya. சாட்சிகளாய் இருக்கிறோம். ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அவர் என்ன சொல்றார்? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡೋಣ. அதுல நானே வாசிக்கிறேன்.
சோதரம் சோதரம் சோதரம். உமது ಸಾಕ್ಷಿகள் ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳು மிகவும் உண்மை உள்ளவைகள். ಮಿಗ ನಿಜವುಳ್ಳಂತದ್ದು. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, பரிசுத்தமானது ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವುದು நித்திய நாளாக ನಿತ್ಯ ದಿನವಾಗಿಯೂ ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಆಲಯದ ಅಲಂಕಾರವಾಗಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. உமது சாட்சிகள். ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳು. ஏனோக்கு யாருக்கு சாட்சியா இருந்தால்? ಆನೋಕನು ಯಾರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದ? தேவனுக்கு சாட்சியா ತನ್ನ இருந்தால். ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದ. நம்மள இங்க என்ன சொல்லுகிறார்? ನಮ್ಮನೆ ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அவருடைய சாட்சிகள். ಅವರ ಸಾಕ್ಷಿಗಳು. உமது ನಿಮ್ಮ சாட்சிகள். ಸಾಕ್ಷಿಗಳು. தெய்வத்தின் சாட்சிகள் நாம். ದೇವರ ಸಾಕ್ಷಿಗಳು ನಾವು. எங்கள் கண்களினால் ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಿಂದ கண்டதும் ಕಂಡಿರುವಂತದ್ದು, காதுகளினால் ಕಿವಿಯಿಂದ கேட்டதும், ಕೇಳುವಂತದ್ದು, கைகளினால் ಕೈಯಿಂದ தொட்டதும் ಮುಟ್ಟಿರುವಂತದ್ದು பேதுரு சொல்லுகிறார். ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾನೆ. திவ்ய வாசகன் ದಿವ್ಯ சொல்லுகிறார். ವಾಸಕನು ಹೇಳ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. நீங்கள் தொடலாம், ನೀವು ಮುಟ್ಟಬಹುದು, பார்க்கலாம், ನೋಡಬಹುದು, அவர் சத்தம் கேட்கலாம். ಅವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಬಹುದು. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இது மூன்றையும் அனுபவித்தவன் தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ಇದು ಮೂರನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾ அல்லேலூயா. ಬರುತ್ತೇನೆ. எல்லாரும் அனுபவிக்க முடியும். ಎಲ್ಲರೂ ಅನುಭವಿಸುವ நாம் ಸಾಧ್ಯ. நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஏக சிந்தியா இருக்க ಎಷ್ಟು வேண்டும். ಚಿಂತೆಯಾಗಿರಬೇಕು. இயேசு என்னை ரட்சித்தார். ಯೇಸುವನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು. ரட்சித்தவரிடத்தில் போக வேண்டும். ನಾವು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದವರು அவரை பார்க்க ನಾವು வேண்டும். ಅವರನ್ನು ನೋಡಬೇಕು. நாம் அவர் சத்தத்தை ಅವರ ಶಬ್ದವನ್ನು கேட்க ಕೇಳಬೇಕು. வேண்டும். ಕೇಳಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. விரும்ப வேண்டும். ನಾವು ಇಷ್ಟಪಡಬೇಕು. அதற்காக ಅದಕ್ಕಾಗಿ தேவனிடத்திலே கெஞ்சி மன்னிட வேண்டும். ಕೇಳಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. ஆராதிக்க வேண்டும். ಆರಾಧಿಸಬೇಕು. மணிக்கணக்காக வேதம் வாசிக்க வேண்டும். ನಾವು ಗಂಟೆ ಗಟ್ಟಲೆ ಸತ್ಯವೇದ ಓದಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அடுத்ததாக ಮತ್ತೆ அவன் பிரியமானவனும் ಅವನು ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳವನು, சாட்சி உள்ளவன் ಸಾಕ್ಷಿ மாத்திரமல்ல, ಉಳ್ಳವನು ಮಾತ್ರಲ್ಲ, அவன் உயிரோடு இருக்கும் காலத்திலே சாட்சி பெற்றான். ಅವನು ಜೀವದಲ್ಲೇ ಇರುವವರಿಗೆ ಅವನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದನು. அவன் வாழுகிற இடத்தில் சாட்சி பெற்றான். ಅವನು ಜೀವಿಸುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದನು. ஒரு சாட்சியை கேளுங்க. ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳ್ರಿ. என் வீடு ನನ್ನ ಮನೆ ஒரு இடத்துல இருந்தது. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇತ್ತು. அது என் வாடகை வீடு. ಅದು ಬಾಡಿಗೆ ಮನೆ. அல்லேலூயா. ஹalleluya. என் பிள்ளைகள் அங்கே ನನ್ನ வளர்ந்தார்கள், ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಬೆಳೆದರು, படித்தார்கள். ಓದಿದರು. அந்த வீட்டை கொடுத்த ಅಲ್ಲಿ ಮನೆ ಕೊಟ್ಟಿರುವ அந்த தாய் ಆ ತಾಯಿ ஒரு பெரிய பணக்காரி. ದೊಡ್ಡ ಒಂದು ಶ್ರೀಮಂತರು. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அவர்கள் ಅವರು சூசைட் பண்ண போனார். ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಕ್ ಹೋದರು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. Listen. எல்லாரும் கவனிங்க. ಎಲ್ಲಾರು ಗಮನಿಸ್ರಿ. அவங்க என் வீட்டு வழியா ನನ್ನ ಮನೆಯಿಂದ ಮಾರ್ಗವಾಗಿ ஆயுசனை எடுத்துக்கொண்டு ಅವರು ವಿಷವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அந்த வேலைக்காரிக்கு தெரியாம மறைச்சி ಆ ಕೆಲಸಗಾರ್ತಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮನೆ ಮಾಡಿಕೊಂಡು வராங்க வீட்டுக்கு. ಅವರು ಮನೆಗೆ ಬರ್ತಾರೆ. வந்ததும் ಬಂದಿರುವಂತದ್ದು பாய்சனை சாப்பிட்டு ಅವರು ವಿಷವನ್ನ ಕುಡಿದು என்ன ஆகணும் அவங்க? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? மறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ಸಾಯ್ಬೇಕಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರು. போராட்டம். ಹೋರಾಟ. அவங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டாரு. ಅವರ ಮನೆಯವರು இந்த ರಕ್ಷಣೆ அம்மா ரட்சிக்கப்பட்டாரு. ಈ ಅಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಲಿಲ್ಲ. அதனால மரணம் அவங்கள என்ன பண்ணுது? பாவத்தின் சம்பளம் ಆ ಪಾಪದ ಸಂಬಳ ಏನು? மரணம். ಮರಣ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, சிலருடைய பாவம் ಕೆಲವರ ಪಾಪ அவர்களை பின்தொடரும், ಅವ್ರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. சிலருடைய பாவம் ಕೆಲವರ ಪಾಪ முந்திக் கொள்ளும். ಅದು ಇನ್ನೂ ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ஹalleluya. இவங்க நடக்கிறதே ಇವ್ರು ನಡೆಯುವುದು அவங்க செஞ்ச பாவத்துல தான் முந்தி நடப்பாங்க. ಅವರು ಪಾಪ ಮಾಡಿದ ಅದು ಮುನ್ನಡಿ போகும். ಅವರು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அதுல நடந்து போவாங்க. ಅದ್ರಲ್ಲಿ ನಡೆದು அப்ப ಹೋಗ್ತಾರೆ. எப்படி இருக்கும்? விபத்து வராம இருக்குமா? ಆ ವಿಪತ್ತು நாசங்கள் வராமல் இருக்குமா? ನಾಶ ಬರದೇ ಇರುತ್ತೆ. ஆனால் நம்மளையோ விபத்திலும் ನಮ್ಮನ್ನು நாசத்திலும் ವಿಪತ್ತಲ್ಲಿ ನಾಶದಲ್ಲಿಯೋ தேவன் காப்பாற்ற. ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದರು. அல்லேலூயா. ஹalleluya. ஒருபோதும் மரணத்தை அனுமதிக்க ಒಂದು மாட்டார். ಕಾಲದಲ್ಲಿ ಮರಣವನ್ನು ಕಾರಣ? ಅನುಭವಿಸಿಲ್ಲ. ಕಾರಣ அவர் முன்னே போகிறார். ಅವರು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. நான் அவரை ஆடு, ನಾವು ಅವರ ಹಾಡು என் மேய்ப்பனுடைய அடிச்சோடை பின்பற்றுகிறேன். ಕುರುಬನ ದಾರಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. அந்த அம்மா ரட்சிப்புக்கு ஒப்பு ಆ கொடுக்கவில்லை. ಅಮ್ಮ ರಕ್ಷಣೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಲ್ಲ. எத்தனையோ முறை இயேசுவை குறித்து பேசி இருக்கிறேன். ಎಷ್ಟೋ ಕುರಿತಾಗಿ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ அவங்க ಹೇಳಿದೆ. ஜெபத்தை பார்த்து இருக்கிறார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ನೋಡಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. எனக்கு வீடு கொடுத்தாங்க. ಮನೆ ಕೊಟ್ಟರು. ஆனா இயேசுவை அவர்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಯೇಸುವನ್ನು ಅವರು ನಂಬಲೇ ಇಲ್ಲ. எனக்கு வீடு கொடுத்தாங்க. ನನಗೆ ಮನೆ ಕೊಟ್ಟರು. இயேசு தங்க வீடு கொடுக்கவில்லை. ಯೇಸು ವಾಸಬಾರಕ್ಕೆ ಮನೆ அல்லேலூயா. ಕೊಡಲಿಲ್ಲ. எத்தனை முறை தட்டினா ಎಷ್ಟು ಸತಿ அவர்கள் ಕೂಗಿದರು. உள்ளம் திறக்கல. ಅವ್ರು ಬಾಗಿಲು ತೆಗೀಲಿಲ್ಲ. வெளிப்படுத்தலை சொல்லுகிறா, ಪ್ರಕಟಣೆ ಹೇಳ್ತಾರೆ, வாசற்படியில் இருந்து ಈಗ ಬಾಗಿಲ ಹತ್ತಿರ ಬಂದು தட்டுகிறேன், ತಟ್ಟುತ್ತೇನೆ. ஒருவன் என் சத்தம் கேட்டார், ಒಬ್ಬರನ್ನು ಸತ್ತನ್ನು அல்லேலூயா. ಕೇಳಿದರು. ஹalleluya. செவி கொடுத்தார், ಕಿವಿ ಕೊಟ್ಟರೆ அவன் உள்ளே ಅವನ பிரவேசித்து ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶಿಸಿದನು. அவனோடு கூட வாழுவே. ಅವನ ಜೊತೆ ಜೀವಿಸಿದನು. இயேசுவோடு வாழ்ந்தார், ಯೇಸುವನ್ನು ಜೀವಿಸಿದನು. பயமில்லை. ಭಯ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. இயேசுவோடு வாழ்ந்தார், ಯೇಸುವನ್ನು ಜೀವಿಸಿದನು. சண்டை இல்லை, ಜಗಳ ಇಲ್ಲ.
கஷ்டம் இல்லை, ಕಷ್ಟಗಳಿಲ್ಲ, எல்லாத்துலயும் விடுதலை உண்டு. ಎಲ್ಲದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇದೆ. இந்த அம்மா இயேசு இல்லாமல் வாழ்ந்தார். ಈ ಅಮ್ಮ ಯೇಸು ಇಲ್ಲದ ಜೀವನ ಮಾಡಿದರು. லட்சங்கள் கோடி பணம் இருந்தது, ಲಕ್ಷ ಕೋಟಿ ಹಣಗಳು, ஏகப்பட்ட வீடு இருந்தது, ಮನೆಗಳಿತ್ತು, வாடகை ಬಾಡಿಗೆ. ஆனாலும் ஜீவன் இல்லை, ಜೀವ ಇಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வேலைக்காரட்ட சொல்றாங்க, ಆ ಕೆಲಸದವ್ರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, இதோட 3 முறை ஆயிடுச்சு, ಇದು 3 ಸರಿ ಆಯ್ತು, நான் பாய்சன் எடுத்துட்டு வந்து சாவணும்னு நினைக்கிறேன், ನಾನು ವಿಷ ತಿಂದು ಸಾಯೋಣ ಅಂತ ಇದ್ದೀನಿ. இந்த வீட்டுக்கிட்ட வரும்போதெல்லாம் ಈ ಮನೆ ಹತ್ರ ಬರುವಾಗಲ್ಲ நான் மறிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு போய் விடுகிறது. ನಾನು ಸಾಯಬೇಕೆಂಬ ಚಿಂತೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. அந்த வீடு வரைக்கும் ಆ ಮನೆ ತನಕ மறிக்கணும்னு வரேன், ಸಾಯಿತಿಂತ தற்கொலை பண்ணணும்னு வரேன், ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ತಿಂತ அந்த வீட்டுக்கிட்ட வந்ததும் ಆ ಮನೆ ಹತ್ರ ಬಂದಿರುವಂತದ್ದು தூக்கி எறின்னு வருது. ಅದು ಎತ್ತಿ ಬಿಸಾಕು ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. என்ன காரணம்? ಏನು ಕಾರಣ? அப்ப அந்த வேலைக்காரி சொல்றான், ಆ ಕೆಲಸದವಳು ಹೇಳ್ತಾಳೆ, அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ, இந்த ஷீலா அம்மா வீடு ಈ இதுதான். ಶೀಲಾಮನ ಮನೆ ಇದು. யாரு வீடு? ಯಾರ ಮನೆ? நாங்க குடியிருக்கிற ನಾವು ವಾಸ ಮಾಡುವ ಮನೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. இவங்க வீட்டுக்கு முன்னாடி ಇವರ ಮನೆ ಮುಂದೆ வரோம், ಬರ್ತೇವೆ, வரும்போதெல்லாம் ಬಂದಾಗಲ್ಲ மரணம் ஓடி போகுது, ಮರಣ ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. குடியிருக்கிற இடத்துல இருந்தும் மரணத்தின் மேல் ஜெயம் வரும். அல்லேலூயா. ಈ ಮನೆ அல்லேலூயா. ಜಯ ಬರುತ್ತೆ. அல்லேಲೂயா. நிமித்தம் ಇನ್ನು ನಿಮಿತ್ತ பூமியின் வம்சங்கள் ಭೂಮಿಯ ವಂಶಗಳು ஆசீர்வதிக்கப்படும், ಆಶೀರ್ವಾದ ಪಡುತ್ತದೆ, ஜீவனடைவார்கள். ಜೀವ ಹೊಂದುತ್ತಾರೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அவர்கள் சொன்ன சாட்சி. ಅವರು ಹೇಳಿದ ಸಾಕ್ಷಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக சொல்கிறேன் என்றால், ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ನನ್ನ ನಂಬುವವನ ಒಳಗಡೆ ಜೀವ ஜல ಜಲವು நதி ನದಿ புரண்டு ஓடும். ಹೊರಟು ಹರಿಯುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டில் இருந்தும் ஜீவன் கடந்து ನಿಮ್ಮ போகும், ಮನೆಯಿಂದ ಜೀವ ಹಾದು ಹೋಗುತ್ತದೆ, வெளிச்சம் கடந்து போகும், ಬೆಳಕು ಹಾದು ಹೋಗುತ್ತದೆ, சமாதானம் கடந்து போகும், ಸಮಾಧಾನ ಹಾದು ಹೋಗುತ್ತೆ, சந்தோஷம் கடந்து போகும். ಸಂತೋಷ ಹಾದು ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேಲೂயா. அல்லேலூயா. அல்லேலೂயா. அதற்கு தான் தேவன் நம்மளை ரட்சித்தார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. சாட்சிகளாய் இருப்போம். ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರೋಣ. அல்லேலூயா, அல்லேலೂயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக ಮತ್ತೆ யூதா 14:15 ಯೂದ 15:16 நீங்கள் வாசித்ததுதான். ನೀವು ಓದಿದೆ. தேவன் பூமியை நியாயம் தீர்ப்பார் என்று நம்பினான். ಭೂಮಿ ನ್ಯಾಯ அல்லேலூயா. ತೀರಿಸುತ್ತದೆ ಎಂದು ನಂಬಿದನು. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் என்ன பண்ண போறார்? பூமியை ದೇವರು judgment பண்ண போறார், ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡ್ತಾರೆ, நியாயம் தீர்க்க போகிறார். ನ್ಯಾಯ ತೀರಿಸಕ್ಕೆ அல்லேலூயா. அல்லேலೂயா. அவர் நீதி உள்ள ಅವರು நியாயாதிபதி ನೀತಿ ಉಳ್ಳ என்று ನ್ಯಾಯಾಧಿಪತಿ விசுவாசித்து ಎಂದು ನಂಬಿ அந்த நீதி உள்ளவருக்கு ನೀತಿ ಉಳ್ಳವರಿಗೆ பயந்து ಭಯಪಟ್ಟು நீதியான வாழ்க்கை வாழ்ந்தார். ನೀತಿ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಮಾಡಿದರು, குடும்பத்தை நடத்தினார். ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಿದರು. குடும்பத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ನಂಬಲಿಲ್ಲ. அவன் சம்பாத்தியத்தை ಅವರು அனுபவித்தார்கள், ಸಂಪಾದನೆಯನ್ನು அவனுடைய ಅನುಭವಿಸಿದರು, சொத்தை அனுபவித்தார்கள். ಆಸ್ತಿಯನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. ஆனால் இவனுக்குள் இருக்கிற தெய்வத்தை அவர்கள் நம்பவும் இல்லை, ಇವನ ಒಳಗಿರುವ ದೇವರನ್ನು ಅವರು ನಂಬಲಿಲ್ಲ, அனுபவிக்கவும் இல்லை. ಅನುಭವಿಸಲೂ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இவனோ பலனடைந்தான். ಆದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಿದನು. அதனால அவன் சோர்ந்து போகல. ಅದರಿಂದ ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ. என்னை பரியாசம் பண்றாங்களே, ಅವರು ಪ್ರಯಾಸ ಮಾಡ್ತಾರೆ, என்னோட இணைந்து வரமாட்டேன்றாங்களே, ಅದನ್ನು ಸೇರುವುದಿಲ್ಲ, கவலைப்படல. ಚಿಂತೆ ಮಾಡಲಿಲ್ಲ. தேவனுக்குள் பலனடைந்தான். ದೇವರೊಂದಿಗೆ ಭಯ ಹೊಂದಿದನು, ஜெபிக்க ஆரம்பித்தான், ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು, ஆராதித்தான், ಆರಾಧಿಸಿದನು, தெய்வத்துக்கு பயந்தான், ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟನು, கீழ்ப்படிந்தான், ವಿಧೇಯನಾದನು, சாட்சியாய் இருந்தான். ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದನು. அடுத்ததாக ಮತ್ತೆ அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். ದೇವರವನ್ನ ಎತ್ತಿಕೊಂಡರು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. தேவன் அவனை ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಯಾಕೆ ಎತ್ತುಕೊಂಡೋದ್ರು? சொல்லுங்க, ஏன் எடுத்துக்கொண்டான்? ಯಾಕೆ ಅವರು ಎತ್ತಲ್ಪಟ್ಟ? அல்லேலூயா. அவன் எத்தனாவது தலைமுறை? ಎಷ್ಟನೇ ತಲೆಮಾರು? 10வது தலைமுறை என்ன நடக்குது? 10ನೇ ತಲೆಮಾರಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯಕ್ ಹೋಗುತ್ತೆ? 6ஆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ வாசித்து ಓದಿ. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுங்க, வசனத்தை புரட்டுங்க. 5:6 வாசிங்க. 5:6. ನಾನು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಮನುಷ್ಯರನ್ನು ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪಪಟ್ಟು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೊಂದುಕೊಂಡನು. ಮತ್ತು ಯೆಹೋವನು ನಾನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಮನುಷ್ಯನು ಜಾತಿಯನ್ನು எல்லாரும் பாருங்க, அந்த வசனத்தை கவனிங்க, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. எல்லாம் கேளுங்க. ಎಲ್ಲ ಕೇಳ್ರಿ. ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು
போதும். அல்லேலூயா. வசனத்தை படித்தீங்களா? ದೇವರ ವಾಕ್ಯ ಓದಿದ್ರ? ದೇವರು ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಅವರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟರು. ಎಷ್ಟು ಜನ ನಡೆಯಕ್ಕಾಗದೆ, ಎರಡು ಕಾಲುಗಳಿಲ್ಲದೆ, பேச முடியாதவர், ಮಾತನಾಡಕ್ಕಾಗದೆ, ರೋಗದಲ್ಲಿ ಇರುವವರು, 20 ವಯಸ್ಸು ವರೆಗೆ நல்லா 20 ವರ್ಷ ಚೆನ್ನಾಗಿದ್ದೆ, ಭೇಟಿ ಕೊಡ್ತಾರೆ, ಭೇಟಿ ಕೊಡ್ತಾರಲ್ವಾ, ಜ್ವರ ಬಂತು, ನನ್ನ ಸೊಂಟದ ಕೆಳಗೆ ಏನಾಗಿಲ್ಲ, ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ, ஒரு மனிதன் சாட்சி கொடுக்கிறான். ಒಂದು ಮನುಷ್ಯ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. 22 ವಯಸ್ಸು வரைக்கும் நல்லா படிச்சு மேல வந்துகிட்டு இருந்தேன். 22 ವರ್ಷ ತನಕ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳಿ ஒரு ಓದ್ಕೊಂಡು ಬಂದೆ. விபத்து நடந்தது. ಒಂದು ವಿಪತ್ತು ನಡೆಯಿತು. என் கழுத்தில் இருந்து ನನ್ನ ಕತ್ತಿಯಿಂದ கீழ் சரீரம் வரைக்கும் ಕೆಳಗೆ ಶರೀರ ತನಕ செயல் இழந்து போய்விட்டது. ಬಲ ಇಲ್ಲದಂಗೆ ಆಯ್ತು. அவன் சொல்லுகிறான். ಅವನು ಹೇಳ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. தேவன் நமக்கு இம்மட்டும் சுகபலன், ದೇವರು ಇದುವರೆ ನಮಗೆ ಸುಖ ಬಲವನ್ನ ಕೊಟ್ಟು எத்தனை ஆபத்துகள், ಎಷ್ಟೋ ಆಪತ್ತುಗಳು, ವಿಪತ್ತುಗಳು, சத்துருக்களால் போராட்டங்கள், ಹೋರಾಟದಿಂದ எல்லாவற்றிலும் நம்மளை காத்து, ಎಲ್ಲಾದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಿದರು. கண்மணி போல காத்து வருகிறார். ಕಣ್ಮಣಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾದುಕೊಂಡು ಬಂದರು. தகப்பனை போல சுமந்து ತಂದೆ வருகிறார். ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. சத்துருவோடு ஒருபோதும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். ಶತ್ರುಗಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. கூட பிறந்த சகோதரர்கள் 10 பேரும், ಹುಟ್ಟಿದ ಒಡಹುಟ್ಟಿ 10 ಜನರು. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. யோசேப்பை விட்டு போட்டார்கள். ಯೇಸಪ್ಪನ ಮೆಸೇಜ್ தேவன் நம்மளை விலைக்கு வாங்கி ದೇವರು இருக்கிறார். ನಮ್ಮನ್ನ ಬೆಲೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். ಕಾಯ್ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நம்மளை ஒருபோதும் விற்று போட ನಮ್ಮನ್ನು மாட்டார். ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. யோசேப்பினுடைய சகோதரர்கள் விற்று போட்டார்கள். ಯೇಸಪ್ಪನ ಸಹೋದರಗಳು எதிராளி கூட காம்ப்ரமைஷன் ಅವರು பண்ணுகிறார்கள். ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. தேவன் நம்மளுடைய சத்துருக்களோடு ಶತ್ರುಗಳೊಂದಿಗೆ ஒருபோதும் காம்ப்ரமைஷன் பண்ண மாட்டார். ಒಟ್ಟುಗಳಿಗೆ ಅವರು ಒತ್ತಾಗೋದಿಲ್ಲ. சத்துருக்களை கடிந்து கொள்வார். ಶತ್ರುಗಳನ್ನು என் மகனை தொடாதே, ನನ್ನ ಮಗನ என் ಮುಟ್ಟಬೇಡ, மகளை தொடாதே, ಮಕ್ಕಳನ್ನ ಮುಟ್ಟಬೇಡ, என் அருமையான பிள்ளைகளை தொடாதே, ಮಕ್ಕಳನ್ನ ಮುಟ್ಟಬೇಡ, என் குடும்பத்தை தொடாதே என்று தேவன் சத்துருக்களோடு போராடுவார். ದೇವರು ಶತ್ರುಗಳ அவர் போராடுவது மாத்திரமல்ல, ಹೋರಾಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, போராட்டத்தில் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார், ಹೋರಾಟದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವುದು, ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾನೆ. 109 சங்கீதம் 109 சொல்கிறது, ಕೀರ್ತನೆ ಹೇಳುತ್ತೆ, அவர்கள் சபித்தாலும் ಅವರು நீ ಶಪಿಸಿದರು, ஆசீர்வதியும், ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು, அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் ಅವರು ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಂದರೆ வெட்கப்பட்டு போவார்கள். ಆಸೆಪಟ್ಟವರು ஒரு வழியாய் வந்தால் ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ இன்னொரு வழியாய் தேவன் அவர்களை சிதறடிப்பார். ಬೇರೆ ದಾರಿಯಿಂದ ಚೆದರಿ ಹೋಗುವಂತೆ உங்களை ಮಾಡ್ತಾರೆ. ஒருபோதும் ஒப்பு கொடுக்க ಒಂದು மாட்டார். ಕಾಲದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ உங்களை ಕೊಡೋದಿಲ್ಲ, கனப்படுத்துவார், ನಿಮ್ಮನ್ನ உங்களை ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ, மேன்மைப்படுத்துவார். ಮೇಲ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள், ಯೇಸುವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳ್ರಿ, ஏனோக்கை போல பின்பற்றுங்கள். ಏಲೋಕರ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಲಿಸಿರಿ. அல்லேலூயா. ஹalleluya. அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் ಎತ್ತಲ್ಪಟ್ಟರು, திரும்ப வந்து மறிக்க வேண்டும். ತಿರುಗಿ ಬಂದನು ಸಾಯಬೇಕು. ஆனால் நீங்கள் எடுத்துக் ನೀವು கொள்ளப்பட்டால் ಎತ್ತಲ್ಪಟ್ಟರೆ ஒருபோதும் உங்களுக்கு மரணம் இல்லை. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮರಣ ಇಲ್ಲ. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕರುವಿಕೆ, ಎಷ್ಟು ಘನ, ಕೈಗಳು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. ಹೋರಾಟಗಳು, எல்லா ಎಲ್ಲ உபத்திரவங்களையும் ಉಪದ್ರಗಳಿಂದ ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். ಚಿಂತೆಗೆ ಎಣಿಸಬೇಡ, உங்களை ரட்சிக்கும்படி ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತೆ அவருக்கு வந்த சகல போராட்டங்களிலும் ಹೋರಾಟದಲ್ಲಿ அவர் பொறுமையோடு சகித்தார். ಅವರು ಮೌನವಾಗಿತ್ತು, ಸಹಿಸಿಕೊಂಡರು. அவர் பாடுபடும் போது ಅವರು ಪಾಡುಪಟ್ಟಾಗ வையவில்லை. ಅವರು ಒಯ್ಯಲಿಲ್ಲ, தெரியுதா? ಉತ್ತರ ಕೊಟ್ಟು. பாடுபடும் போது ಅವರು ಪಾಡುಪಟ್ಟಾಗ திட்டல. ಅವರು ಬೈಯಲಿಲ್ಲ, ஆனா வலது பாரசத்துக்கெல்லாம் என்ன பண்றான்? திட்டுறான். ಬೈತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. இயேசு என்ன பண்ண போல ಯೇಸು ಏನ್ ಮಾಡಲಿಲ್ಲ, திருப்பிட்டு திட்டல. ತಿರುಗಿ ಬೈಯಲಿಲ್ಲ. அது தமிழ்ல வையம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ಅದು ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಅದು ತಿರುಗಿ ಬೈಯಲಿಲ್ಲ. ஏன் வையிறாங்க அப்படின்னு ಏನು ಬೈತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. திட்டுறது, ಬೈಯುವುದು, திட்டுறது. அல்லேலூயா. ஹalleluya. கன்னடத்துல என்ன ಬೈಯುವುದು, ಬೈಯುವುದು. பாத்தீங்களா? அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அவர் திரும்பி செய்யல. ಅವ್ರು ತಿರುಗಿ ಬೈಯಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. பாடுபடும் போது ಪಾಡುಪಟ್ಟಾಗ பயமுறுத்தாமலும், ಭಯ ಹುಟ್ಟಿಸದೆ, அல்லேலூயா, ஹalleluya. அவர் துன்பப்படும் போது ಅವರು ಇಚ್ಛೆ ಬಿಟ್ಟಾಗ பயமுறுத்தாமலும், ಅವರು ಭಯಪಡಿಸದೆ, வையாமலும், ಬೈಯದೆಯೋ திரும்பி சபிக்காமலும் ತಿರುಗಿ இருந்தார். ಸಪ್ಪಿಸದೇ ಇದ್ದರು. பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். ತಂದೆಯವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದರು. அந்த ஸ்வாபம் நமக்குள்ளும் ಆ இருக்க ಸ್ವಭಾವ வேண்டும். ನಮಗಿರಬೇಕು.
ಇರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ಆ ರೀತಿ ಇರುವಾಗ தேவன் நம்மளையும் எடுத்துக்கொள்வார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. மரணத்தை ஒருபோதும் நாம் காண்பதில்லை. ಮರಣವನ್ನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಕಾಣುವುದಿಲ್ಲ. மரணத்தை ஒருபோதும் காண்பதில்லை. ನಾವು ಮರಣವನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೀರಿ. மரணத்தை காண்பதில்லை. ಮರಣವನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. வேதம் சத்தியமானது. அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டது போல, ಅವನು ಎತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ அதற்கு தகுதி உள்ளவனாய் வாழ்ந்தது போல ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳ ಜೀವನ நாம ಮಾಡಿದಂತೆ வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವಾದದಲ್ಲೂ சபை கூடுதலும் ಸಭೆ ಕೂಡುವುದಲ್ಲೂ விசுவாசத்திலும் ವಿಶ್ವಾಸದಲ್ಲೂ சகோதர ಸಹೋದರ சிநேகத்திலும் ಪ್ರೀತಿಯಲ್ಲಿಯೂ அன்பிலும் ಪ್ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ஐக்கியத்திலும் ಐಕ್ಯತೆಯಲ್ಲೂ ஒரு மனப்பாட்டிலும் ಒಟ್ಟೆ ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ ஐக்கியம் உள்ளவர்களா ಐಕ್ಯವುಳ್ಳವರಾಗಿ வரியைக்கு ಆಯುத்தம் உள்ளவர்களா ಪರಸ್ಪರ ಸಿದ್ಧತೆಯಾಗುವಂತೆ உபவாசம் ಉಪವಾಸ ஜெபம் ಪ್ರಾರ್ಥನೆ வேத வாசிப்பு ಸತ್ಯವೇದ ಓದುವುದು பரிசுத்தாவின் நிறைவு ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ತುಂಬಿರುವಿಕೆ அந்நிய பாஷை ಅದು ಅನ್ಯ ಭಾಷೆ பரிசுத்தாவின் கனிகள் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಫಲಗಳು ஆவியின் கனிகள் ಆತ್ಮದ ಫಲಗಳು வரங்கள் ವರಗಳು ஆத்தும பாரம் ಆತ್ಮ ಭಾರವುಳ್ಳವರಾಗಿ ஜீவிப்போம். ಜೀವಿಸೋಣ. கர்த்தர் வரப்போகிறார். ದೇವರು ಬರಕ್ಕೆ கர்த்தர் ಹೋಗುತ್ತಾರೆ. வரப்போகிறார். ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. கர்த்தர் வரப்போகிறார். ಕರ್ತನು நீங்கள் ಬರುತ್ತಾರೆ. நேசிக்கிற இயேசு வரப்போகிறார். ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಯೇಸು உங்களுக்காக ಬರುತ್ತಾರೆ. ஜீவனை கொடுத்தவர் வரப்போகிறார். ಬರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. உங்களுக்காக ரத்தம் சிந்துகிறவர் வரப்போகிறார். யாவரும் எழுந்திருப்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. எல்லாரும் எழுந்திருப்போம். அவன் சாட்சியாய் இருந்தது ಅವರು போல ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದ ರೀತಿ நாமும் சாட்சியாய் ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರೋಣ. விசுவாசத்தோடு இரு. ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರೋಣ. இப்படி ಈ ರೀತಿ எடுத்துக்கொள்ளப்பட்டவன் ಎತ್ತಲ್ಪಟ್ಟವರು மரிக்க போகிறான். ಸಾಯಕ್ಕೆ அது ಹೋಗುತ್ತಾರೆ. எப்படி மரிக்க போகிறான்? ಯಾವ ರೀತಿ ಸಾಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ? எப்படி மரிக்க போகிறான்? ಯಾವ ರೀತಿ ಸಾಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. இரத்த சாட்சி. ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. எடுத்துக்கொள்ளப்பட்டு ಈ ರೀತಿ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಎತ್ತಲ್ಪಟ್ಟು இருக்கிற மனிதன் ಎಷ್ಟು ಸಾವಿರ ವರ್ಷ அல்லேலூயா. கீழே வந்து இரத்த சாட்சியாய் ರಕ್ತ மரிக்க. ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸಾಯಿತಾರೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. உங்களுடைய இரத்த சாட்சியாகிய கிறிஸ்துவை ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಂತ நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ಕೇಳಿಕೊ ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡ ರೀತಿಯಲ್ಲಿ அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டது ರಕ್ತದಿಂದ நிமித்தம், ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ இரத்தத்தால் மீட்கப்பட்டது ರಕ್ತದಿಂದ நிமித்தம், ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ அல்லேலூயா, அவருடைய அல்லேலூயா. இரத்தத்தின் மீட்பினால் ஜீவ ರಕ್ತ ರಕ್ಷಣೆ புஸ்தகத்தில் ಜೀವ ಸತ್ಯವು பேர் எழுதப்பட்டது நிமித்தம், ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ பரலோகத்தில் ಪರಲೋಕದಲ್ಲಿ உள்ளங்கையில் உங்களை வரைந்து கொண்டது ನಮ್ಮ நிமித்தம் ಉಳ್ಳಂಗೈಯಲ್ಲಿ ಅವರು உங்களை ಬರೆದಿದ್ದ காத்து ರೀತಿಯಲ್ಲಿ பரிபாலித்து ಕಾತು ಪರಿಪಾಲಿಸಿ நித்தியத்தில் கொண்டு செல்ல ನಿತ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು நீங்கள் ಹೋಗುತ್ತಾರೆ. சொல்லுங்கள், ಹೇಳ್ರಿ. நான் மரணத்தை ನಾನು காண்பதில்லை. ಮರಣವನ್ನು ಕಾಣೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நான் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படும். என் நேசர் சீக்கிரமாய் ನನ್ನ வரப்போகிறார். ರಕ್ಷಕನು ಬೇಗ என்னை ரட்சித்தவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ. நான் அவரை பிரியப்படுத்துவேன். ಅವ್ರನ್ನ ಪ್ರಿಯಪಡಿಸುತ್ತೇನೆ. அவருக்கு சாட்சியாய் ಅವರಿಗೆ இருப்பேன். ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತೇನೆ. நிந்தையை சಹಿத்துக் கொள்வேன். ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. போராட்டத்தை சಹಿத்துக் கொள்வேன். ಸಹಿಸುತ್ತೇನೆ. உபத்திரவம் பாடுகளை ಪಾಡುಗಳನ್ನು பொறுமையோடு யோபுவை போல சகிப்பேன். ನಾನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எந்த துன்பத்திலும் ಯಾವ ಹಿಂಸೆಯಲ್ಲಿ என் தேசத்திற்காக ஜெபிப்பேன். ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. என் ஊழியனுக்காக ஜெபிப்பேன். ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. என் சபையின் விசுவாசிகளுக்காக ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஜெபிப்பேன். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. என் பட்டணத்திற்காக ಜನಕ್ಕಾಗಿ ஜெபிப்பேன். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. எங்கள் மக்களுக்காக ஜெபிப்பேன். ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. எங்கள் மொழி பேசுகிறவர்களுக்காக ಭಾಷೆ ஜெபிப்பேன். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. அல்லேலூயா. 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 ஒப்பு கொடுப்போம். ಒಪ್ಪಿಸಿ எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿ நம்மளை தாழ்த்துவோம். நம்மளை தாழ்த்துவோம். ನಮ್ಮನ್ನು இந்த ತಗ್ಗಿಸೋಣ. கல்வாரி நேசருக்கு ಕಲ್ವರಿ முன்பாக ಪ್ರೀತಿಯಿಂದ ಮುಂದೆ நம்மளை ஒப்பு கொடுப்போம். ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சீக்கிரமா இயேசு ಬೇಗನೆ வரப்போகிறார். ಯೇಸು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ.